ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஎம்எக்ஸ். இன்னிலிருந்து நம்ம இன்ட்ரோ ஆகிட்டு என்னோடய சேனலை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான மானுவாலாம் போட போகிறேன். அப்படி ஒரு மானுவாவை தான் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த புது சேனலில் ஒரு புது மானுவா தான் பார்க்க போகிறோம். இந்த மானுவோட பேர் என்ன? த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு எம்பரர் பெனர் இன்வெஸ்ட் ஆல் அப்படிங்கிற மானுவா தான். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் நார்த்தன் ரீஜியனில் இருக்க பைடி சிட்டி அப்படிங்கிற ஒரு சிட்டியை தான் காட்டுறாங்க. இந்த டிவைன் காலண்டரோட டேட் படி 3204 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒருத்தனும் இதுதான் லாஸ்ட் தண்டர், இதை மட்டும் அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் இம்மோர்டல் லேண்டுக்கு போயிடுவேன் பிரேக் த்ரூ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு இவன் பிரேக் த்ரூ பண்ணி இம்மோர்டல் லேண்டுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பண்ணி டிவைன் தண்டர் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை வந்து இவன் மேலே யூஸ் பண்ணுறான். இதனால் இவனோட கல்டிவேஷன் பாதிக்கப்படுது. இவனும் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போயிருப்பான். இப்படி அட்டாக் பண்ண போகும்போது பின்னாடி சதக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணும் குத்திட்டான். பாய் நீயும் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சோகத்தோடு கேட்க, அந்த பொண்ணு மாஸ்டர் உடனடியாக நீங்கள் சரணடைஞ்சிருங்க, அப்போ தான் உங்களை உயிரோட விட்டுவேன், உயிரோட விடுறதை பற்றி யோசிப்பேன் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பவர் யூஸ் பண்ணும்போது மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக நம்ம ஹீரோவாக அழுத்துது. நம்ம ஹீரோவும் காப்பர் காயினா மேலேருந்து விழுந்தது, அப்போ நீ சியூவா அப்படின்னு கேட்கும்போது, மாஸ்டர் இதுக்கு நீங்கள் ப்ளேம் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், ஏன்னா நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டீங்க, நிறைய பேர்த்த கொண்டீங்க அப்படிங்கும்போது இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிக்க, எனக்கு ரொம்ப நம்பர்ஸ் லிஸ்ட்டு அதிகமாகிடுச்சில்ல, நான் இது வரைக்கும் போட்டு தள்ளணும் உங்களோட லிஸ்ட்டு, சரி இருந்துட்டு போகுது, ஆனால் நீங்கள் என்ன எதிர்த்தது உங்களோட தப்பு, அதனால் இதுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சு தாங்கணும், நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் சரி உங்களையும் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் ஹெர்தண்ட் ஹேவன் ட்ரூ பாடி டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். இதனால் வந்து பயங்கரமான ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. எந்த அளவுக்குன்னா இந்த பொண்ணுங்களே பார்த்து பயப்படுறாங்க. அவங்கள எப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள், மாஸ்டர் அவரையே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்க போகிறாரு, இதை நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக ஒரு பிளாஸ்ட் ஆகுது. இந்த பூமியில் இருக்க பாதி உயிரினங்கள் அழிஞ்ச மாதிரி காட்டுறானுங்க. அப்படியே நிறைய ஸ்பார்க்ஸ்லாம் போகிற மாதிரி இருக்குது. அப்படியே சீன் கட் ஆகி இப்போ ஒருத்தன் வந்து கீழே படுத்து கிடக்கிற மாதிரி காட்டுறானுங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்த்துட்டு நான் இன்னும் உயிரோடவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி நிறைய சத்தம் கேட்கும். என்னடா அப்படி சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தால் நிறைய பேர் வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நான் சாகத்துக்கு விரும்பலை, நான் எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பிக்கிட்டேருந்து 2 பேர் ஒடியாரவனுங்க. பாதி மக்கள் வந்து அலறிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், ஓ அப்போ நான் திரும்ப பிறந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜாம்பிஸும் மக்கள்லாம் விரட்டிக்கிட்டு கிடக்கும். என்னடா இங்கே நிறைய ஜாம்பிஸ்லாம் தெரியுது, சரி என்ன நடந்தால் என்ன, நான் இதுலேருந்து சர்வே ஆகணும், அப்புறம் என்னோடய பழைய வேர்ல்டுக்கு போகணும், அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிக்கிட்டு, சரி இப்போ நான் எதை பற்றியும் யோசிக்காமல் முதல்ல கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கல்டிவேட் பண்ண ஆரம்பிப்பான். இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் வந்துடும், இப்போ பாரு நான் என்னோடய பீக் லெவலுக்கு திரும்பவும் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் ஒன்றும் வேலைக்காக இருந்திருக்காது. என்னடான்னு பார்த்தா இந்த உலகத்தில் வந்து சுத்தமாக ஸ்பிரிச்சுவல் பவருமே அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்திருக்காது. நம்ம ஹீரோவோட வேர்ல்டும் இந்த வேர்ல்டும் வேறு வேறு. இப்படி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும். எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம், ஆமாம் தப்பிச்சாச்சு, முதல்ல கதவை சாத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் வந்து கதவை சாத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தோம், இவனும் என்ன டார்லிங் ரொம்ப பயமாக இருக்கா, அப்படின்னா வா நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்னென்னமோ பண்ண போவாங்க. பார்த்தாலே உங்களுக்கு புரியும், வேணாண்டா ராசா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தம்ப்நெயில் போட்டு விட்றலாம். இப்போ இந்த பொண்ணு ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து ஜாம்பி ஆயிடுவான். ஏண்டான்னு பார்த்தா இவன் கையில் ஒரு ஜாம்பி வந்து கடிச்சிருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் துரத்திட்டு வந்திருக்கோம்ல, அது வந்து இவங்க 2 பேராக தான் இருந்திருப்பானுங்க. என்ன சத்தம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருப்பான். பார்த்தா இந்த பொண்ணு வந்து சாகடிக்கிற மாதிரி இருந்திருப்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து ஒரு பாடியில் ரீஇன்கார்னேட் ஆகியிருக்கார்ல, அந்த பாடியோட லவ்வர் தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு இவனை வந்து ரொம்ப பிரிட்ராய் பண்ணிவிட்டு அந்த பையன் கூட ஓடியிருக்கும். இதனால் நம்ம ஹீரோவும் இவளுக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறான். இங்கேயே அதோட கதையும் முடிஞ்ச மாதிரி காட்டுறானுங்க.
இப்போ நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் என்னோட கல்டிவேஷன் லெவலை பழைய மாதிரி கொண்டாடணும், நான் எப்படியாச்சும் என்னென்னையே சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா சீரியலமில் இருக்க ஒரு வெப்பனை சாய்ஸ் பண்ணணும், என்னோடய கான்ஷியஸ் இருந்து எப்படியாச்சும் என்னால் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கல்டிவேட் பண்ணதில் லோ லெவல் மேஜிக் வெப்பன்ஸ் 10,000 சோல் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பன் கிடைக்கிது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பயங்கரமாக வெக்ஸ் ஆகிடுறான். என்னடா இது காட் லெவலில் ஒரு ஆர்மர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இப்படி கிடைக்கிது. அப்படி காட் லெவலில் ஒரு ஆர்மர் கிடைச்சாலும் என்னோடய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், இது என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு விண்டோ பாப்பப் ஆகிருக்கும். அதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஹீரோவை வந்து யாராச்சும் போட்டு தரனா அவங்கக்கிட்ட இருந்த சோல் வந்து இந்த வெப்பனுக்குள்ளே கலெக்ட் ஆகி நம்ம ஹீரோவுக்கு வந்து பவர்ஸ் வந்து கெயின் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஹீரோ மற்ற ஆப்போனன்ட்ஸை கில் பண்ணுறது மூலமாக அவனோட சோல் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கும். ஆக்சுவலாக சோல் பவரை வந்து ஸ்பிரிச்சுவலாக பவராக கன்வெர்ட் பண்ண முடியுமா, ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணியிருப்பான். சரி, இதை நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி 2 ஜாம்பிஸ் உள்ளே போய் மாட்டியிருந்துருக்கும்ல, அந்த ஜாம்பிஸை நோக்கி போகிறான். இப்போ நம்ம ஹீரோ போகிற பார்த்தா அந்த ஜாம்பிஸும் பயங்கரமாக நம்ம ஹீரோவை கடிக்க வரான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் இதுதான் என்னோடய டைம் அப்படி சொல்லிட்டு எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீரம் இருக்க ஒரு வெப்பனை வச்சு நம்ம ஹீரோ பயங்கரமாக குத்த ஆரம்பிக்கிறான். இது குத்தின குத்தில் நம்ம ஹீரோ வந்து அதை கில் பண்ணிட்டான். கில் பண்ணாலும் அதை விடுற மாதிரி இல்லை, மேலே போட்டு பயங்கரமாக குத்திருப்பான். ஏன்னா அதுங்க வந்து பயங்கரமாக சத்தம் போட்டிருக்கும். இப்படி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து சோல் பவர் கெயின் ஆகும் அப்படின்னு போட்டுருந்துச்சுல ஒரு ஆப்ஷன், அது வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. ஆக்டிவேட் ஆனதில் நம்ம ஹீரோ வந்து பிரேக் த்ரூ ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து லெவல் 2 போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சீரியலமுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணிகிட்ருக்கேன். 1000 சோல் பேனர் லெவல் 1 அப்படின்ட்டு அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமில் காட்டுது. சோல்ஸ் வந்து கரண்ட்டாக வந்து 2 ஆடாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்படியே இப்போ சீன் கட் ஆகி இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு கூட்டத்துக்கு நடுவில் வந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. நிறையா பேர் ஜாம்பிஸ் விரட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் என்ன ஒரு அனோயிங்காக இருக்குது, நான் வாழ்ந்துட்டு இப்படி ஓடுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு குண்டு பொண்ணு அழுகிட்டே ஓடியாருவா. இல்லை, நான் எப்படி சாகக்கூடாது, ஒரு ஜாம்பி என்னை கடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு ஓடிட்டுருக்க. இல்லை, நான் ரொம்ப நாள் வாழுவேன், இப்படிலாம் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு, இருந்தாலும் நான் இப்படி பண்ணுறதுனால நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுற. இப்போ அந்த பொண்ணும் ஐயையோ அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை நோட் பண்ணிடுவான். இவன் வந்து லிங்வாங் மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சில செகண்ட் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த உலகத்துக்கு அவள் எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நீ எப்படியோ வந்துட்ட, சரி நான் இதோட உன்னோட கதையை முடிச்சிடுறேன், எனக்கு எதிராகவே நீ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தண்டர் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணுவான். பார்த்தா அந்த அட்டாக் வந்து அந்த பொண்ணு மேலே பட்டிருக்காது, பக்கத்தில் இருந்த ஒரு ஜாம்பியோட மேலே தான் பட்டிருக்கும். அந்த ஜாம்பி மேலே பட்டனால அதோட கதையும் அங்கேயே முடிஞ்சிருது. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பியை கதை முடிச்சனால அந்த பொண்ணு என்னடா ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஷாக்கோடு நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ தான் நம்ம ஹீரோவும் என்ன ஜாம்பியை பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னோட மாஸ்டரை பார்க்க மாட்டியா, ரொம்ப நாள் ஆச்சுல்ல லிங்குவான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இவன் என்ன சொல்கிறேன் நமக்கு ஒன்றும் புரியலை. இப்படி இந்த பொண்ணு நினச்சிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படியோ நான் இன்னும் உயிரோடு இருக்கேன், என்னை நீங்கள் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நடிக்காத லிங்கு வாங், நீ தானே, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே திரும்ப வந்து நடிப்பியா, என்னோட டிசைப்பிளாக இருந்துக்கிட்டே இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவளை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ இவளும் சார் இந்த மாதிரி டைமில் நான் ஏன் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவள் வந்து அவளை மாதிரியே தான் இருக்கா, இருந்தாலும் நான் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவுக்கு வந்து வயிற்றுலேருந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஐயய்ய நேரங்கட்ட நேரத்தில் பசி எடுக்கணுமா அப்படிங்கும்போது அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே புரியுது மிஸ்டர், இந்த மாதிரி டைமில் ரிசோர்ஸ் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல பிளேஸ் தெரியும், அந்த இடத்துல நம்மளை உணவுப் பொருட்கள் நிறையா இருக்கும், அதனால் நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, சரி இப்போதைக்கு நான் இப்போதைக்கு உன்னோட வரேன், இருந்தாலும் உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, அட வாங்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, என்ன இது இவளுக்கு எல்லாமே மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ போன அவளும் திரும்பிட்டு, ஆமாம் உங்கள் பேரை கேட்க மறந்துட்டேனே, முதல்ல உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சுபாய் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டால் இவளும் ஓ உங்கள் பேர் வந்து சுபாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளோட பேரை வந்து சொல்லவே இல்லை. இவளை நம்ம லிங்குவாங் அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ இந்த லிங்குவாங்கும் சரி வாங்க போகலாம், இந்த இதுக்குள்ளே தான் ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து
சொல்லுவான். நம்ம ஹீரோவும் இத பார்த்துட்டு, சரி இதுக்குள்ள தான் ரிசோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தா ஒரே அதிர்ச்சி. என்னடான்னு பார்த்தா இதுக்குள்ள நெறைய ஸாம்பீஸ் வந்து ஹியூமன்ஸ்லாம் போட்டு தள்ளி வச்சிருப்பானுங்க. போட்டு அதோட ஸ்மெல்ஸே ஒரு மாரி வரும். இத பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமா பயந்து போயிருவா. பயத்துல இவன் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நின்னுக்குவான். இத பார்த்து நம்ம ஹீரோவும், "ஆ எனக்கு நல்ல வேட்டை தான்" அப்படின்ட்டு அவனோட 10,000 சோல்ட் பேனர் அப்படிங்கிற அந்த ஸ்கில்ல வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த ஸ்கில்ல எடுத்து ஆக்டிவேட் பண்ணதில அந்த ஸ்கில்லுக்குள்ள இருந்து வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள வந்து 2 சோல்ஸ் வருது. இப்போ நம்ம ஹீரோ போட்டு தள்ளுன அந்த ஸாம்பி தான் அதுக்குள்ள இருந்து வருது. நம்ம ஹீரோவால அந்த ஸ்கில்ல வச்சு அந்த ஸாம்பீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் போல. நம்ம ஹீரோ கொன்ன ஸாம்பீஸை. இப்போ அந்த ஸாம்பீஸும் நம்ம ஹீரோ சொன்ன அந்த ஆர்டர் படியே அந்த ஸாம்பீஸ் எல்லாம் போய் அட்டாக் பண்ணுது. இப்போ ஒரு ஸாம்பியும், "ஏன்டா 50% டிஸ்கவுண்ட்டு, கார்டு இல்லாமல் எதுக்குடா வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்க எல்லா ஸாம்பீஸையும் அட்டாக் பண்ணி மியூட்டட் ஆகிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும், "ஒரு மியூட்டட் ஸாம்பியா? இதை அடித்தா நிறையா ஸ்பிரிச்சுவல் பவர் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் நான் இந்த ஸாம்பியை எப்படி தோக்கடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஏன்னா என்கிட்ட அன்லிமிட்டடாக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் இல்லை. அதனால் நான் பார்த்து பார்த்து தான் என்னோடய மூவை வந்து மேக் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஸாம்பியெல்லாம் போட்டு தள்ளிட்டு கடைசியில் அந்த பெரிய ஸாம்பி மேலே போய் தலையில் உட்கார வச்சிட்டான். அந்த ஆர்டர் கொடுத்தோன்னே அந்த பொண்ணு ஸாம்பியும் அந்த தலையில் உட்காந்து அதோட தலையை பிக்க போகிற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும், இதுக்கு தான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த அட்டாக்குள்ளே வந்து அந்த அட்வான்ஸ்டு ஸாம்பி வந்து செத்துருச்சு அப்படின்னு போடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், "ஓ இதுதான் அந்த அட்வான்ஸ்டு ஸாம்பியா? அப்போ அட்வான்ஸ்டு ஸாம்பி கிடச்சா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏறுமா? அதாவது அந்த ஸோலோட லெவல் வந்து அதிகமாக இருக்குது." அப்படிங்கிற மாதிரி இந்த சிஸ்டமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. இனிமேல் வந்து இந்த சின்ன சின்ன ஸாம்பீஸ்லாம் கொல்றதுனால நம்ம ஹீரோவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கும் புரிய ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம ஹீரோவோட 10,000 அந்த பேனர் வந்து லெவல் 2க்கு போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து 5 சோல்ஸை சேர்த்தா அதை வந்து ஏதோ ஒன்று அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அது இப்போ என்னன்னு சொல்லலை. இப்போ நம்ம ஹீரோவும், ஓ அப்போ அந்த இந்த மாதிரி அட்வான்ஸ்டு லெவல் ஸாம்பியை கொன்னா இப்போ நம்ம ஹீரோவை பார்த்த அந்த பொண்ணும், மிஸ்டர் சூ நீங்கள் வந்து நல்லாவே சண்டை போடுறீங்க, நீங்கள் ஹான்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க. ஆமாம் இது உண்மையிலே என்னோடய டிசிபிள் வாங் லீங் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்துட்டு, ஏய் இங்கே பாருங்கள், உங்கள் ரொமான்ஸ்லாம் அப்பா வச்சுக்கலாம், ஒழுங்காக நீங்கள் எடுத்த அந்த ஃபுட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் நிறையா பேர் இருக்கோம், இங்கே நிறையா ஜாம்பீஸ்னால் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபுட்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் எல்லா பேர்த்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், நீங்களாம் மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கும்பலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்தவனுங்க. இப்போ நம்ம குயின்டியானோ, "ஹேய் என்ன சொல்கிறீங்க, எங்கள் பாஸ் தான் சண்டை போட்டு எல்லா மாஸ்டரையும் அழிச்சாங்க" அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும், "ஏய் கொஞ்சம் அமைதியாக இரு, இதை நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருப்பான். இப்போ முன்னாடி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். எந்த உலகமாக இருந்தாலும் சரி, பவர்ஃபுல்லானவங்க மட்டும்தான் லீடிங்கில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நம்ம ஹீரோவும், "அதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது, ஏன்னா இதை நாங்கள் தான் பண்ணோம், அவ்வளோ வேணும்னா எங்ககிட்ட வந்து சண்டை போட்டு நீங்களாக எடுத்துக்குவோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுவான். அதை கேட்டு அவனுங்களும், "நாங்கள் பார்த்தியா எத்தனை பேர் இருக்கோம், ஆனால் நீ ஒருத்தனாக தான் இருக்க, என்கிட்ட உங்களால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருந்து எல்லோரும் கேட்கும்போது நம்ம ஹீரோவும், அப்படியா, சரி பார்த்துடலாம் அதையும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும், "சாக ரெடியாக இருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜாம்பீஸை வந்து வெளியே வர வைக்கிறான். பார்த்தா அந்த அட்வான்ஸ்டு லெவல் ஜாம்பி திரும்பவும் வந்துடுது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அதோட சோல்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருப்பான். கலெக்ட் பண்ணலன்ட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து இப்போ ரிலம் அப்படின்ட்டு ஒரு ரிலத்துக்கு போயிருப்பான். அதுவும் ஒருத்தனை போட்டு தள்ளினோன்னே எல்லா பேரும் பயங்கர ஷாக்காயிருவான். இவன் என்ன இப்படி கொல்றான், ஐயோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாங்கள் இதுக்கெல்லாம் கேட்க வர மாட்டோம், நாங்கள் மிச்சம் மீதி எடுத்துகிட்டு போயிடுறோம், நீங்கள் வந்து அந்த சப்ளைஸ்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தெரிச்சடிச்சிட்டு ஓடுறானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, "ஹேய் குயின்டியான் சரி வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருவான். அப்படியே அட்வான்ஸ்டு ஜாம்பியும் மறைய வச்சிடுறான். இதை பார்த்து அந்த பொண்ணும், ச்சே பாஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கார், அவர் பார்த்தியா ஒத்தாளாக இருந்துட்டு எத்தனை பேரை வந்து சமாளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் சப்ளைஸ்லாம் புறக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோவும், சரி இப்போ இவ எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கேருந்து நான் பார்த்துக்கிறேன், சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்களா, நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நம்ம ஹீரோவும், சரி அப்படின்னா அந்த பேக்கில் இருக்க ஃபுட்ஸெல்லாம் நீ தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சொல்லும்போது, சரி இவ எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு
பார்ப்போம். ஏன்னா எல்லாத்துலயும் ஒரே நேரமா நடிக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, "ஓ! அப்படியா? நான் கண்டிப்பா தூக்கிட்டு வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பார்த்து அவ சொல்லும்போது, நம்ம ஹீரோவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். "என்ன இது? என்னோட டிசைபிள் தானா இது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்க, "இப்ப சரி பின்னாடியே வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பின்னாடியே வந்துடுறா. இப்ப இந்த கும்பலும் இவங்கள பார்த்துட்டு, "ச்சே! இவனுங்கள என்னதான் பண்றது?" ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி இருக்க சப்ளைஸ வச்சு நம்ம புடிங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆளாளுக்கு அடிச்சுட்டு சண்டை போட பார்க்குறானுங்க. இப்படி இந்த ஃபுட் சப்ளைஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு காலடி சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க அதே சமயத்தில பின்னாடி 2 ஸாம்பீஸ் வரும். அது என்னன்னா நம்ம ஹீரோ பண்ணி வச்ச வேலை தான். ஐய்யயோ! திரும்ப அந்த ஸாம்பீஸ் வந்துருச்சு. எல்லாரும் சப்ளைஸ் எடுத்துட்டு ஓடுங்கடா! சப்ளைஸ் கூட வேணாம். எப்படியாச்சும் உயிரை காப்பாற்றிக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவனோட கதையே முடிகிற மாதிரி காட்டுறானுங்க. இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் வேறு சீனில் கட்டாயி வேறு பக்கத்தில் இருக்கவனுங்க ஒருத்தனும், "ஏய் இந்த சப்ளையை விட்றா, இது எனக்கு வேணும் உனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஒரு பொண்ணு வந்து கீழே விழுகிற மாதிரி காட்டுறானுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு குண்டச்சி வந்து குயின்டியான தள்ளி விட்டுருப்பாள், அதே குண்டச்சி தான். "இங்கே நான் சாக முடியாது, நான் வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவளோட கதையும் முடிஞ்சிருது. இப்போ நம்ம ஹீரோவும் அதை சோல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. என்னோட தப்பெல்லாம் சரி பண்ணிக்க முடியலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் வேலைக்காகும் அப்படின்னு "சூபாய் இங்கே பாருங்க என்னால் முடியலை, ரொம்ப களைப்பாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அப்படியா?" அப்படின்னா கீழே போட்டுட்டு போயிருமா. தேவையில்லாம எனக்கு தலைவலியாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, "அப்படிலாம் சொல்ல, நான் சும்மா தான் சொன்னேன்" அப்படிங்கும்போது, "சரி பேசாம வாம்மா. சரி நீ ஒரு ஹைடவுட் சொன்னியே, அட்வான்ஸ் ஜாம்பி இருக்குன்னு சொல்லிட்டு, அது எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி இந்த ஃபுட் சப்ளைஸ்லாம் எனக்கும் பாதி தருவீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, "சரி சரி ஹெல்ப் பண்ணுறனால நீயும் பாதி வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஜாம்பி தேவை. அந்த அட்வான்ஸ்டு ஜாம்பி வந்து இந்த பொண்ணுக்கு தெரியும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம ஹீரோ வந்து இவளுக்கு ஃபுட்ஸ்லாம் வந்து பாதி ஷேர் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. இப்படி இவனுங்க போயிட்டுருக்கும்போதே எதிர்த்தால பார்த்தா நிறைய ஜாம்பீஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். இதை பார்த்த நம்ம குயின்டியானும், "ஐயய்யோ! என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு தெரியாமல் ஆபத்தில் கொண்டாந்து மாட்டி விட்டுட்டேன். சரி வாங்க சத்தம் போடாமல் இங்கேருந்து போயிடலாம்" அப்படிங்கும்போது, "ஏய் நீ தானே சொன்ன இந்த வழி தான் உங்கள் ஸ்கூலுக்கு போகலாம், அங்கே தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க" அப்படின்னு சொன்னேன். "சரி அவங்கள காப்பாற்ற நினைக்கல" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லை இல்லை நான் அவங்கள எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுவேன் சொல்லி, முதல்ல நம்ம தான் வந்து தப்பிக்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவனோட ஜாம்பீஸை ரிலீஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த ஜாம்பீஸ்க்கும் பயங்கரமாக போய் அட்டாக் பண்ணிட்டுருக்கும். இப்போ அதுலேயே நிறைய ஜாம்பீஸை வந்து நம்ம ஹீரோ போட்டு தள்ள மாதிரி காட்டுறானுங்க. அப்புறம் அந்த ஜாம்பீஸ் வந்து நிறைய ஹியூமன்ஸை போட்டு தள்ளதையும் நமக்கு காட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அங்கே ஒரு கும்பல் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் போலயே. எவ்வளோ ஜாம்பீஸ் வந்தாலும் அவங்க வந்து நல்லா தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பலை பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த கும்பலை சுற்றி நிறைய ஜாம்பீஸ் சுற்றி வளைச்சி போட்டிருக்கும். அதை பார்த்த நம்ம ஹீரோவும், "ஓ! இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? ஏய் குயின்டியன் அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாம் அவங்கள எனக்கு தெரியும், அவங்களாம் என்னோடய கிளாஸ்மேட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிப்பான். "ஸோ ஓகே அப்போ நீ அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறியா?" அப்படிங்கும்போது அவள் வந்து சொல்லுவாள், "அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, ஏன்னா இங்கே நிறைய ஜாம்பீஸ் இருக்குது. அவங்களாம் தப்பிச்சுப்பாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்த்தாலே தெரியுதுல்ல, நான் அப்புறம் கூட அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் அவளும், "சரி வாங்க இங்கேருந்து போய்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பயங்கரமான பிளேஸாக இருக்குது. இங்கே சத்தம் போடாமல் வாங்க, இல்லாட்டி அந்த ஜாம்பீஸ் வந்து நம்மள நோக்கி வந்துடும் அப்படிங்கும்போது, "ஓ! அப்படியா? என்ன நடக்குது? செத்துப்போன மனுஷங்கள்லாம் திரும்பவும் ஜாம்பியா வராங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, "சரி வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோ, "ச்சே இவன் வந்து என்னோட டிசைபிள் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவளை பார்த்துட்ருக்க, "அட என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போகலாம்" அப்படின்ட்டு இருக்கும்போது, இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. "நீ தப்பான பாதையில் திரும்பவும் வந்துட்ட போல, அதாவது என்னை கூட்டி போயிட்ட போல" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அங்கேயும் நிறைய ஜாம்பீஸ் வந்துருக்கும். "ஐயய்யோ! இங்கேயும் நிறைய பேர் இருக்கானுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு இன்னுமே அவள் வந்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், "சரி உனக்கு ஏதாச்சும் நல்ல ஐடியா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, "பாஸ் எங்களுக்கு நல்ல ஐடியா இருக்குது. இங்கே சத்தம் போடாமல் நம்ம போனால் அதுங்க நம்மளை நோக்கி வராது. ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தப்பிச்சு போயிடலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இருந்தாலும் அது நம்ம ஹீரோவை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவோட குரூப்பை அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுதுகிட்டே இருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் சரி விடு அது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜாம்பிஸை வந்து ரிலீஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் ச்சே திரும்பவுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். இருந்தாலும் எனக்கு இதுதான் தேவை, எனக்கு நிறைய சோல்ஸ் கிடைச்சா தான் அடுத்தடுத்த ரிலீம்ஸ்க்கு போக முடியும், இது எனக்கு நல்ல வேட்டை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாம்பிஸ்லாம் போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவோட மானாவை வந்து பயங்கரமாக கன்சியூம் ஆகுது. அதனால் அந்த அட்வான்ஸு ஜாம்பியை வந்து டெம்பரவரியாக அன்எக்யூப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கரண்ட்டாக வந்து உங்களால் 2 ஜாம்பிஸை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஏன்னா அது ஒரு ஹை லெவல் ஜாம்பி இல்லை, அதனால் ஹை லெவலாக வந்து எனர்ஜி கன்சப்ஷன் ஆகும். இப்போ நம்ம ஹீரோவும் இந்த மானாவை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது, இதுவே என்னோடய பழைய நிலமையில் இருந்துச்சுன்னா இந்நேரம் முடிச்சிருப்பேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பான். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா ஒரு ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோ கையில் கொடுத்துருப்பா. இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோவும் என்னடா டிவைஸு இது, ஒரு ஆர்டிஃபெக்டா, இது செம ஆயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். ஹஹா இதாய உலகத்துலேயே பெஸ்ட்டான ஒரு ஆர்டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான். சரி இந்த ஆர்டிஃபெக்ட்லேருந்து சவுண்டு வருது, இந்த சவுண்டு கேட்குறனால அந்த ஜாம்பிஸும் அட்ராக்ட் ஆகி நம்ம பின்னாடியே வருமா, இது செம்மையாக இருக்குது இந்த ஆர்டிஃபெக்ட் ஆஹாஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு என்னோடய ஃபோனு அப்படி சொல்லிக்கிற மாதிரி அந்த ஃபோனை தூக்கி போட்டுருவான். அந்த ஃபோனையும் நிறைய ஜாம்பிஸ் அதை நோக்கி அட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். திரும்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோனை அட்வான்ஸ் ஜாம்பி வச்சு பிடிக்கிற மாதிரி காட்டுறானுங்க. நிறைய ஜாம்பிஸை கொன்னதுனால நம்ம ஹீரோ வந்து அந்த சோல் பவரை யூஸ் பண்ணி அதோட பவர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருப்பான். அதனால தான் இந்த அட்வான்ஸ் ஜாம்பியும் நம்ம ஹீரோ திரும்பவும் எக்யூப் பண்ணியிருப்பான். அதை மட்டுமே வச்சு சண்டை போட்டுட்ருப்பான். இப்போ அவளும் இது சூப்பராக இருக்குது, என்னோடய ஃபோன் வந்து சேஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏமா ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நேரம் இல்லை, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு ஓகே பாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஒரு ஸ்கூலை தான் காட்டுறானுங்க. ஸ்கூலுக்குள்ளே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் அந்த மாதிரி காட்டுறானுங்க. சரி இங்கே தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அப்புறம் வந்து இந்த ஃபுட்ஸெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னே நீ எனக்கு வந்து அட்வான்ஸ் ஜாம்பியெல்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லும்போது 3 பேர் வந்து அதுலேருந்து வெளியே வரானுங்க. கத்தி கடப்பாரெலாம் வச்சுட்டு வரானுங்க. இப்போது லிங்வாங்கியூ அப்படின்னு சொல்கிறானுங்க. நம்ம காட்டுறானுங்க. அந்த 108 கிளாஸ் ரூம்குள்ளே போனால் நம்ம ஹீரோ வந்து அவனுங்க எதுக்காக கூட்டியாந்துருக்கான் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ண மாதிரி காட்டுறானுங்க. ஓ இதுதான் அவனோட பிளானா, இந்த பொண்ணை வந்து ஒரு பெயிட்டாக தான் யூஸ் பண்ணிக்கிறானுங்க. ஏன்னா அவனுக்கு ஜாம்பிஸ்குள்ளே வெளியே போய் அட்டாக் வாங்கி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பொண்ணை வந்து சர்ப்ரைஸ் எடுக்க சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த லீடரே அடிக்க ஆரம்பிச்சிருவான். அடிச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா, என்னோடய வேலையில் நிறையா பேரை போட்டு தள்ளியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஹீரோ வீடாக சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் ஜஸ்ட் எங்களோட ஃபுட்டை தானே எடுத்துக்க பார்த்தோம், நீங்கள் ஏன் அட்டாக் பண்ணுறேன்னு கேட்டோம். அப்போ இதுக்கு பேர் என்னடா, என்னை சுற்றி நிறையா பேர் நீ ஏன் செட் பண்ணி வச்சுட்டு இவனுங்களாம் பார்த்து நான் பயந்து உன்கிட்ட ஃபுட்டை கொடுக்கணுன்னு தானே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி உன்னை போட்டு தள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம குயின்டியானும் சொல்ல ஆரம்பிக்கிறா, பாஸ் இந்த மாதிரி அவங்களாம் விட்டுருங்க, அவங்களாம் பாவம், இதுக்கு பதிலாக நான் வந்து உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த அட்வான்ஸு ஜாம்பி இருக்கா என்னன்னு தெரியாது, ஆனால் அதை விட ஒரு பெருசான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு டெரிஃபைனான ஒரு ஆரா வந்து சென்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகி அவனோட ஃபாஸ்ட் லைஃபுக்கு போகிற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ ஃபாஸ்ட்டில் வந்து இந்த குயின்டியானும் நம்ம ஹீரோவுக்கு வந்து நிறையவே ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மாஸ்டர் இந்தாங்க நீங்கள் தான் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் எல்லாம் சென்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு கொடுத்துருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் அவகிட்ட வந்து நீ நல்லா வேலை பார்த்துருக்க குயின்டியான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை மாஸ்டர், நான் உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு லாயலான ஒரு டிசைப்பிளாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது டிசைப்புள் அப்படிங்கிற மாதிரிலாம் 2 பேர் பேசிகிட்டு இருப்பானுங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து இன்னுமே கடுப்பாயிரும். அவள் வந்து நம்ம ஹீரோவை பிட்ராய் பண்ணதெல்லாம் நினச்சி என்ன தான் இவன் அவளை மாதிரியே இருந்தாலும் இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது, அவளோட மெமரிஸ்லாம் இல்லாட்டியும் அவனால் வந்து அவளோட பவரை வந்து யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையில் கை வைக்க போகும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு உதவியாக இருப்பேன்,
என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்றான். சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டில் நடந்த விஷயங்களை ப்ரெசென்ட்டில் யோசிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நமக்கு இப்போ ஸ்கூலோட பில்டிங்கை காட்டுறாங்க. இந்த ஸ்கூலோட பில்டிங்கில் வந்து ஒரு மாஸ்டர் வந்து அப்பியர் ஆகிருக்கும். அந்த பவரை தான் இந்த பொண்ணு சென்ஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லியிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சரி இதோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவனோட அட்வான்ஸு லெவலில் ஜாம்பியை வந்து நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பியை சமன் பண்ணோன்னா அதுவும் அந்த மான்ஸ்டரை வந்து ஸ்பேஸ் பண்ணுறதுக்காக மேலே போயிடுது. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த ஸ்டூடெண்ட்ஸும் பயத்தில் இருக்கானுங்க. ஏன்னா அந்த பெரிய மாஸ்டர் வந்து அந்த மாதிரி ரோட் பண்ணிக்கிட்டு கிடக்கும். இப்போ நம்ம ஹீரோவும் சரி எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகிறீங்க, பேசாமல் என்னோடய சோலா மாதிரி என்னோடய வெப்பனுக்கு வந்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவளோட கழுத்தில் இருக்க வந்து ஆர்டிஃபெக்டை நோட் பண்ணுவான். இது வந்து இம்மோர்டல் லேண்டில் இருக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனாச்சு. இந்த இது இப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உடனே போய் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை எடுத்துகிட்டு சரி இந்த ஸ்டோனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த டீச்சர் சொல்ல இப்போ நம்ம ஹீரோவும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை வாங்கிக்கிறான். இப்போ எவ்வளோ சொல்ல ஆரம்பிக்க இது வந்து என்னோடய ஃபாதர் தான் அன்எக்ஸ்பெக்டடாக கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்டோன் வந்து பளபளன்னு இருக்கனால நான் கழுத்தில் தொங்க போட்டிருந்தேன் என்னோடய ஃபாதரோட ஞாபகத்தமாக. இது இன்றைக்கி இப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இதை வச்சுக்கிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை வந்து காப்பாற்றுங்க, ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா. சரி நான் இதை அப்செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு முதல்ல எனக்கு 2 டவுட் இருந்துச்சு. முதல்ல நான் ரெக்ரெஸ் ஆனேன். என்னோடய டிசைப்பிளும் வந்திருக்கு. ஆனால் அவருக்கு மெமரிஸ் இல்லை. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சிஸ்டமில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை அப்டைன் பண்ணலாமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்டைன் அப்படின்னு கொடுத்துட்றான். சரி நீ அந்த மாஸ்டரை பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்பிக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்க அந்த சாமியும் நம்ம ஹீரோவோட ஆர்டர் படி அந்த மாஸ்டரை வந்து ஸ்பேஸ் பண்ண போயிடுது. ஹே கல்டிவேட்டர் நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேன், நீங்களாம் ஒரு குப்பைக்கு சமம் அப்படின்ட்டு அந்த பாம்பு மாஸ்டரும் நம்ம ஹீரோவோட ஜாம்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவே அந்த ஜாம்பி வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவன் வந்து பவர்லாம் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைமில் இவன் என்ன பைத்தியக்காரனாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னும் அவனோட பவர்ஸ் அதிகரிக்கிற மாதிரியே இருக்குது. இதை நான் இன்னும் முடித்து அவன் வேகமாக முடிக்கணும் இந்த ஜாம்பியை அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றோட ஒரு குத்தி அந்த ஜாம்பியை பறக்க விட்டுறது. இப்போ நம்ம ஹீரோவோட ஜாம்பியும் பறந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. அடுத்ததான் வந்து நம்ம ஹீரோவை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வருது. அடுத்து நீ தான் ராசா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிது. கண்ணா என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிய அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அது நினச்சிக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹே ஜாம்பி அதோட கதையை முடிச்சிடு அப்படின்னு சொல்லும். என்னடா இவன் உளறிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கிட்டேருந்து வர பவரை பற்றி நமக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை அப்டேட் பண்ணனால நம்ம ஹீரோ வந்து ஆர்டினரி கிளாஸில் இருந்தவன் இப்போ எவல்யூஷனரி கிளாஸுக்கு போயிட்டான். இதை பார்த்து அந்த ஸ்னேக் மாஸ்டரும் ரொம்ப ஷாக் ஆயிரும். இவன் மாதிரி ஒரு மான்ஸ்டரை பார்த்ததே இல்லை, ஃபைட் பண்ணிக்கிட்டே கல்டிவேட் பண்ணி அவைக்கணும் ஆகிட்டான், அதாவது பிரேக் த்ரூ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதோட நெஞ்சில் வந்து நம்ம ஜாம்பியும் அதோட நகத்தை வச்சு ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே அந்த மான்ஸ்டரையும் பறக்க விட்டுரும். இப்போ அந்த ஸ்னேக் மாஸ்டரும் அதே சாக்கோடையே பறந்து போய் ஒரு பில்டிங்கோட எட்ஜில் வந்து தொங்கிக்கிட்டு கிடக்கும். ஏண்டா முட்டாளுங்களா, நான் உங்கள் கூட சண்டை போட வந்திருக்கேன்னா அதை நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருப்பேன், நான் மட்டும் தனியாக வந்திருப்பேன்னு நினச்சிக்கலாடா, என்னோடய ஃபேமிலிஸ் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஏ போனால் என்ன, பிளான் பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு ட்விஸ்ட்டை போட்டுட்டு அதோட சபார்டினேட்ஸ் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிடும். பாய்சன் அட்டாக்கையுமே யூஸ் பண்ணுது. பாய்சன் அட்டாக்கை யூஸ் பண்ணாலும் அந்த ஜாம்பிக்கு வந்து ஒன்றும் ஆகலை. ஏன்னா ஜாம்பிக்கு ஒரு உணர்வே இல்லை. அது என்ன கமெண்ட் கொடுக்குதோ அதுதான் பண்ணும். இப்போ தான் அந்த பாம்பு வந்து யாரை ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுச்சோ அப்படின்னு சொல்கிறத நமக்கும் காட்டுறாங்க. இந்த லீட்ரு மாதிரியே இருந்த ஒருத்தனும் இப்போ பீஸ்ட் மாறி இவனுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதில் 2 பேர்த்த நெஞ்சு வழியை கையை விட்டு அப்படியே சொருகிடுறான். இவனுங்களும் மீக்யூ சான் நீ ஏன் இப்படி பண்ண அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது, என்னோடய பாஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால் நான் உங்களை போட்டுதல் தான் ஆகணும், நீங்களாம் ஒரு குப்பை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பற்றியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ அந்த டீச்சரும் இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிலாம் ஆகக்கூடாது, ஏன் இப்படி பண்ணுற மீக்யூ சான் ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இந்த நம்ம குயின்டியானோ பாஸ் என்னாச்சு அவனுக்கு, அவன் ஏன் மான்ஸ்டர் மாதிரி மாட்டி அட்டாக் பண்ணிடணும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அவனை பார்த்துட்டு இவன் வந்து பீஸ்ட் மாதிரி வேறு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கானா. இந்த லீடர் மாதிரி இருந்தவன் ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணும்போது நம்ம டீச்சரும் என்னை தாண்டிட்டு தான் அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியா மேம்,
உங்களை ரொம்ப நாளாக பொடுத்தரலான்னு தான் இருந்தேன், இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி, இதோட பவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குத்தலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த டீச்சரை காப்பாற்றிடுவான். காப்பாற்றிட்டு இவன் எனக்கு ஸ்டோன் கொடுத்தனால இவனை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து அங்கே கிடக்கிற பாடிஸ்லாம் நம்ம ஹீரோ சோலை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அந்த பாடிஸ்லேருந்து இப்போ நம்ம ஹீரோவும் ஃபவுண்டேஷன் ரிலம் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான். அதனால் இப்போ நிறையா சோல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னே இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பாம்பு மண்டையனும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். செத்தடா, உன்னை நான் எவ்வளோ நேரமாக போட்டு இருந்தேன் தெரியுமா? என்னோடய மாஸ்டருக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். இப்போ உன்னை நான் போட்டு விட மாட்டேன் அப்படின்னு வரும்போது நம்ம ஹீரோவும் சரி இப்போவும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோல் பண்ண சோல்ஸ் எல்லாம் அவனுக்கு எதிராக அனுப்பி அவனுங்களை போட்டு ட்ரை பண்ணுறான். இவனும் இந்த சோல்ஸ் வேறு என்னை போட்டு கடுப்பேற்றுது, ஏன்னா இதுக்கிட்ட வந்து பாய்சன் அட்டாக்கும் ஒர்க் ஆகாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஸ்னேக்கும் இவனுங்க அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு 10,000 சோல் பேனலா, அப்போது இவன் வந்து ஒரு கல்டிவேட்டர் தான். நான் இப்போ தான் சீல்லேருந்து பிரேக் ஆகி வெளியே வந்தேன், அதுக்குள்ளேயும் ஒரு கல்டிவேட்டர் நான் மாட்டணுமா, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட. என்னோடய பாய்சன் அட்டாக் வேறு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் அந்த சோல்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு நேரம் அட்டாக் பண்ண வருவான். இதை நோட் பண்ண இந்த ஸ்னேக்கும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சாகணும், அதுக்கு எனக்கு டைம் தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவன்கிட்டேருந்து பவர் வாங்கியிருக்கும்ல அந்த லீட்ரு மாதிரி இருக்கவனும் வந்திருப்பான். வந்தோடனே இவனை பிடிச்சி நான் உனக்கு பவர் கொடுத்தேன்ல, அதுக்கு நீ ரீபே பண்ணணும் அப்படிங்கும்போது மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவனை தூக்கி நம்ம ஹீரோ சைட் தூக்கி எறிஞ்சிடும். எனக்கு டைம் வாங்கி கொடுக்குறது தான் உன்னோட வேலை, இதுதான் நீ எனக்கு ரீபே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஓட ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இவ்வளோ கோலையாக தப்பிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவத்தோடு அந்த மாஸ்டரை விரட்ட ஆரம்பிப்பான். இவங்கிட்ட மாட்டினா என் கதை அவ்வளோதான், நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் அதை சாம்பீஸு அந்த சோல்ஸ் எல்லாம் அமுச்சு விட்றான். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக்கு ஓட ஆரம்பிக்குது. அதை துரத்துக்கிட்டே வந்து சோல்ஸு அந்த 3 ஜாம்பியும் துரத்த ஆரம்பிக்குது. நான் எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்லேருந்து குதிக்க போகும்போது பில்டிங்கோடு சேர்த்து நம்ம பெரிய அட்வான்ஸஸ் ஜாம்பியும் அதை அமைக்க பிடிச்சிருது. இப்போ நம்ம ஹீரோவும் ஃபைனலாக ஒன்று பிடிச்சாச்சு, அந்த பாம்பு ஒரு டீமன் கல்டிவேட்டரை மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையே நம்ம பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம். வந்து அப்கிரேட் ஆனதுனால நம்ம ஹீரோவுக்கு வந்து ஸ்பெஷலாக ஸ்கில் கிடச்சிருக்கும் போல். இந்த ஸ்கில்னால் வந்து அன்டெட்டெல்லாம் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். அந்த ஸ்டோன் வந்து அந்த பாம்பு மேலே அப்படியே கீழே விழுகிற மாதிரி காட்டுறானுங்க. அதுவும் என்னடா இது ஸ்டோன் விழுகுது அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம மேலே இருந்து நீங்கள் சரியாக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கை தட்டிகிட்டு இருக்கானுங்க. இந்த பாம்பும் இந்த மூட்டில் வந்து நீ டெத் ஆகலை அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த பாம்பும் நான் சரண்டர் ஆகிட்டேன், என்னோடய தோல்வியை ஒத்துக்கிட்டேன், சரி இவனை இப்படியே டெவைட் பண்ணிவிட்டு அவனை நம்ம அப்சர்வ் பண்ணிடலாம், அப்புறம் என்ன அவன் வந்து எனக்கு ஒரு அடிமையாக தான் இருப்பான், எவ்வளோ தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவன் இன்னும் ஃபவுண்டேஷன் லெவலில் தான் இருக்கான், கல்டிவேஷனில் இவன் நமக்கு ஒரு ஆளே இல்லை, இந்த கல்டிவேஷனை விட அதிகமான உயரத்தில் இருந்தால் தான் என்னை இவன் பார்க்க முடியும், அதனால் இதை சென்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து இதை வந்து சீல் பண்ணிடுவோம். அடே என்னை எப்படா கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோவும் அண்ட்ரெட்டெல்லாம் வந்து அது கை கால் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்க சொல்லிட்டு கடைசியில் ஒரு அண்ட்ரெட்டை வந்து அதோட கழுத்துலேயே குத்த வைக்கிறான். இப்போ நம்ம பெரிய ஜாம்பியும் அதோட கழுத்துலேயே ஒரு போடு போட்டோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அது இருமிக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் இதுதான் சரியான நேரம், எனக்கு கிட்ட அடிமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடே ஃபூலிஸ் ஹியூமன், உங்கள்கிட்டலாம் ஒரு அடிமையெல்லாம் இருப்பேன்னு நினச்சியா, நான் செத்தாலும் உனையும் சேர்த்து கொள்ளுவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பாடியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது நம்ம ஹீரோ வந்து இதுக்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டாக அதை பிடிச்சிருவான். பிடிச்சோன்னே இதுக்கு வாய்ப்பே இல்லை, உண்மையாலுமே நீ யார் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பயத்தோடய பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சோல் பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஏண்டா நீ என்னை கொன்னா கூட நான் உனக்கு அடிப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கத்திக்கிட்டே கிடக்க. இப்போ நம்ம ஹீரோவும் சரிடா தம்பி பேசி முடிச்சிட்டியா, சரி இப்போ என்கிட்ட வந்து சன்ரையர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோவோட சோல் பேனர் 10,000 சோல் பேனர் வெப்பனுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோவோட அந்த ஸ்பிரிச்சுவல் உருவத்தை பார்த்து அதுவும் பயந்துடும். ஐயோ இவனை மாதிரி டீமன் கல்டிவேட்டரை நான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடய பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஹீரோவும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி காட்டுறானுங்க.
அதுவும் பயந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாதிரி உங்களோட 10,000 சோல் பேனர் வந்து இப்போ லெவல் 3க்கு போயிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து 5 தான் மேக்ஸ் லெவலாக இருந்திருக்கும் சோல்ஸ் கலெக்ட் பண்ணுறது. இப்போ 10 வந்து மேக்ஸாக வந்துருச்சு. அது இப்போ நம்ம ஹீரோ ஹை லெவலான மான்ஸ்டரை கொண்டனால நம்ம ஹீரோவுக்கு வந்து என்சாண்டட் மோட் அப்படின்ட்டு ஒரு மோடு வந்து அன்லாக் ஆகிருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து 100ஓட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கில் என்ன பண்ணும்னா நம்ம ஹீரோ இப்போ ஒரு 100ஐயோ இல்லை ஒரு ஜாம்பியை கொண்டானா அதில் இருக்க சோலை கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட 100க்கு வந்து ஸ்பீட் பண்ணலாம். அதாவது ஒரு பாஸ் மாஸ்டர் இருக்குன்னா அந்த மாஸ்டருக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த சோலை கொடுத்தா அது வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. இப்போ இதெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க இப்போ நம்ம ஹீரோவும் அவங்க நோக்கி போகிறானுங்க. இப்போ டீச்சரும் இவனுங்களும் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பாக தோற்றுருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வர பார்த்துட்டே குயின்ட்டியானு ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் ஏம்மா இதுக்கு இல்லையா ஒரு என்ட்டு அப்படிங்கிற மாதிரி அதோட தலையில் கையை பிடிச்சிட்டு போமாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரட்டி விட்டு, சரி இந்த பிரிச்சுவல் ஸ்டோன் மாதிரி வேறு பிரிச்சுவல் ஸ்டோன் இருக்கா, உன்னோட ஃபாதர் எங்கே இருக்கார், இதை கண்டுபிடிச்சவர் அவர் தானே சொன்னேன், இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்கட்டோன்னே அவர் வந்து 3 நாளாக ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு, அவங்கள ரெஸ்க்யூ பண்ண நிறையா ஹண்டர்ஸ் போயும் அவங்களால முடியலை, இருந்தாலும் நீங்கள் என்னென்ன மனசு வச்சா முடியும், இந்த மாதிரி பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ்லாம் நிறையா இருக்குது, எங்கள் ஃபாதருக்கு தெரியும், அவர் கையிலேயே ஒன்று இருக்குது, இதை விட நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன் என்னோடய ஃபாதர் வந்து உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு இவ்வளோ கெஞ்சி கேட்க, சரி அந்த பிரிச்சுவல் ஸ்டோனுக்காக திரும்பவும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் நம்ம சூபாயை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ இவனுங்களும் டீச்சர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி நம்ம ஹீரோவும் அவனுங்களாம் பார்த்துட்டு எதுவுமே என்னை பொறுத்தவரையும் வீணாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிடந்த அந்த சோலையும் கலெக்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் அந்த டெத்தான அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சோலை கலெக்ட் பண்ணதுனால இப்போ நம்ம ஹீரோவோட இன்வெர்ட்டரில் வந்து சோல்ஸ் வந்து 10.10 அப்படிங்கிற சோல்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். அதாவது மேக்ஸ் லெவலுக்கு நம்ம ஹீரோ வந்து சோல்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கு போயிருப்பான். இனிமேல் நம்ம ஹீரோ டெவலப் ஆனால் மட்டும்தான் இந்த சோல்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 10 சோல்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும். நம்ம ஹீரோ வந்து அதில் மேக்ஸ் லெவலில் அட்டென்ட் பண்ணியிருப்பான். இதை பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பயந்துருப்பாங்க. ஏன் டீச்சர் முதற்கொண்டு பயந்துருப்போம். இவன் நம்மளையும் கொன்று இந்த மாதிரி சோல்ஸை வந்து கலெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்களா, அதனால் ஒன்றும் பண்ண மாட்டேன், இவங்களோட டெத்து வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு தான் இவங்களோட சோல்ஸை கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து ஒரு பில்டிங் நோக்கி போயிட்டுருப்பானுங்க. அது எந்த பில்டிங்னா நம்ம டீச்சரோட ஃபாதர் வந்து மாட்டிகிட்டு கிடக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் போயிட்டுருப்பானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஒன்று திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவனோட மைண்ட் ரிலீம்லேருந்து அவனோட வெப்பனை வந்து சாய்ஸ் பண்ணியிருப்பாள்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோவும் இன்னொரு வெப்பனை சாய்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிருக்கும். சரி இந்த வாட்டி எனக்கு என்ன வெப்பன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கான மாதிரி காட்டுறானுங்க. என்னடா அப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ஷார்ட் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஹீரோவும் அவனை திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இது என்ன விதியா இல்லை வந்து கோயின்சிடென்ட்டா? முதல்ல என்னென்னா என்னோடய டிசைபிள் வந்து என்னோட இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இவன் வந்து என்னை மீட் பண்ணதும் ஒரு கோயின்சிடென்ட்டாக இருக்குது, இந்த ஸ்வாடு வந்தது ஒரு கோயின்சிடென்ட்டா, இதுதான் கடவுள் நடக்கும்னு நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி இந்த ஸ்வாடை கொடுத்து பார்ப்போம், இவருக்கு பழைய மெமரிஸ்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இந்த ஸ்வாடை கொடுத்தோன்னே இந்த ஸ்வாடை பிடிச்சதுமே நம்ம ஹீரோக்கிட்ட இருந்த வந்து மெமரிஸ் வந்து அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்கும். இவளுக்குள்ளே அந்த மெமரிஸ் வருது, சரி திரும்ப எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திரும்ப அந்த ஸ்வாடை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும். அந்த பொண்ணும் திரும்ப போய் அந்த கீழே கிடந்த அந்த ஸ்வாடை போய் எடுக்கிற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுக்க சொன்னால இந்த பொண்ணும் இந்த ஸ்வாடை எடுக்க சொன்னோன்னா அந்த பொண்ணும் பயத்தோடய ஹீரோ சொன்ன மாதிரியே அதை செஞ்சுருப்பா. செஞ்சு அடுத்த செகண்ட் அவருக்கு ஒரு மெமரிஸ் ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணது, அப்புறம் நம்ம ஹீரோக்காக நிறைய எலிக்சர்ஸ், அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அன்பா அவளை பார்த்துக்கிட்டது, இதெல்லாம் வந்து அவளோட மெமரிஸில் சைக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அப்படி கத்திக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக உனக்கு இது மெமரிஸில் ஞாபகம் வந்துருச்சா, சரி உன்னை நான் போட்டு தள்ளி திரும்ப என்கிட்டே ஒரு 100 உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பாம்பு அவளோட கதையை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அது கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ நம்ம ஹீரோவும் பயங்கர கோபத்தில் இருப்பான். ஏன்னா பிட்ராய் பண்ணதில் இவ்வளோ ஒருத்தியாக இருப்பாள். இப்போ நம்ம டீச்சரும் அவளை சும்மா விடுங்க, அவள் வந்து ஒரு நல்ல பொண்ணு, அவள் இந்த மாதிரியெல்லாம் ஏன் தேவையில்லாமல் எதுக்கு அவளை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தா அந்த டீச்சர் கேட்க இப்போ நம்ம ஹீரோவும் இதுக்குள்ளே நீ தலையிடாத, சரி சொல்லு உனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு பார்த்து அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது, ஞாபகமா என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு எதுவும் தெரியலையே, நான் பழைய மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவளோட சோலை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறான்.
இது என்ன இப்படி இருக்குது? சோல் சர்ச் பண்ணி பார்த்தா இவக்குள்ளே எந்த ஒரு மெமரிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ என்னோடய பழைய மெமரிஸ் எல்லாம் பார்த்துட்டு மாஸ்டர்லாம் சொன்னார். ஒருவேளை இவள் வந்து அவளாக இருக்காதோ, அவளோட ஃபேஸ் மட்டும் தான் இவளுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு, சரி நீ இப்போ ரிலீஸ் ஆகிட்ட, நான் உன்னை யாரோன்னு நினச்சி உன்னை அட்டாக் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போக, இப்போ வந்து சூபாய்க்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணார், ரொம்ப வியர்டாக நடந்துக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த மெமரிஸ் என்ன இப்படி இருந்துச்சு, நான் வந்து அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி ஒரு மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குயின்டியான் நினச்சி பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த டீச்சரோட ஃபாதர் இருக்கிற இடத்துக்கும் அந்த மாதிரி காட்டுறானுங்க. சுற்றி முற்றி பார்த்தா நிறையா வியர்டான காட்சிகள்லாம் தெரியுது. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி இடத்துல நிறையாவே பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் இருக்க மாதிரி எனக்கு சென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி நீங்கள் என்ன பண்ணுறதா நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் வர விரும்பலை, நாங்கள் வந்து பாதியிலே நின்றுக்கிறோம், இங்கேயே ஒரு சேஃபான இடத்துல ஸ்டே பண்ணிக்கிறோம், நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை விட்டு போயிடுறானுங்க. சரி ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அப்புறம் டீச்சரு, அப்புறம் வந்து நம்ம குயின்டியான் 3 பேரும் போயிட்டுருக்கானுங்க. மிச்சம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்க இடத்துல போய் ஒளிஞ்சிக்க சொல்லியிருப்பானுங்க. ஏன்னா இவனுங்களை வந்து நம்ம ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சுற்றிய ஜாம்பிஸ் நிறையா இருக்குது. இவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த டீச்சர்காரி வேறு அழுதுகிட்டு இருப்பா. அதனால் நம்ம ஹீரோவும் உங்களெலாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, உங்களை நீங்களே பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்க சொல்லியிருப்பான். அதே சமயத்தில் சீன் கட்டாயி இந்த ஆர்மி சைடு தான் வருது. ஆர்மி சைடில் இருக்கவங்களும் பயங்கரமாக ஜாம்பிஸ் எல்லாம் சுட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இதை பார்த்து அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஜாம்பிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி போய் எல்லாரோட ஜாம்பி கதையும் முடிச்சுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. இதை பார்த்த இவனுங்களும் என்னடா அது இங்கிட்ட இருந்து சாம்பி வருதுன்னு பார்த்தா எதிர்த்தாப்புலையும் சாம்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடு இருக்கேன் பார்த்தா அந்த கமாண்டரும் எல்லாரும் பின்னாடி வாங்கடா, ரிட்ரீட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு மறைவ ஒரு இடத்துக்கு போயிடுறானுங்க. இப்போ மறைவ போனோன்னே நம்ம ஹீரோவோட ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணுறது தான் காட்டுறானுங்க. நம்ம பாம்பு மான்ஸ்டரும் பயங்கரமாக எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றுத்தையும் விடாமல் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணி ஒரு பிரளயத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்தவங்களும் என்ன விதமான ஃபைட்டியா இது, ஒருவேளை நம்ம டீச்சரோட ஃபாதரை ரெக்ரூட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சோல்ஜரை அமுச்சு விட்ருக்காங்களா, அதுவும் ஒரு பெரிய லெவலில் இருக்க ஒரு அவேக்கனரை அமுச்சுட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கா. அவர் வந்து ஒரு எஸ் ரேங்கில் இருக்கலாம், இல்லாட்டி 7 ரேங்கில் இருக்கலாம். அப்படிலாம் சொல்லாத, எஸ் ரேங்கில் இருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய பவர் இருக்கும் தெரியுமா, இவன் பெரிய வெறும் சி ரேங்கில் தான் இருப்பான் போல். அப்புறம் இந்த மாதிரி பவரை வச்ச நம்ம சுஃபீரியர்ஸ் யாரும் நம்மக்கிட்ட யாரும் இல்லை, இந்த மாதிரி அவேக்கன் பவர் வச்சுருக்கவங்க. அதனால் இவன் வந்து வேறு ஒரு ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணை ரீலோட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்துக்கிட்டு இருக்கான். அங்கே பாருங்கள், அவன் யாரும் எஸ்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சாம்பிஸெல்லாம் ஒத்தாலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அவனுங்களும் கண்ணை வச்சுக்கிட்டு, ஒழுங்கா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள், நீங்கள் யார், நீங்கள் மட்டும் சொல்லனா நான் உங்களை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பானுங்க. அப்புறம் நம்ம கமாண்டர்கிட்டையும், தலைவரே அவங்கள போட்டு தள்ளிடலாமா, ஊன்னு மட்டும் ஒரு சொல்லுங்கள், தலை தனியாக கால் தனியாக பிரித்து வச்சுக்கலாம், அடே சும்மா இருங்கடா சத்த அப்படின்னு சொல்லிட்டு, சும்மாறா இதை அவனுக்கு கேட்டுச்சுன்னா அவன் நம்மளை பிறந்துருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கமாண்டரும் பேச ஆரம்பிக்கிறார். நாங்கள் வந்து டீம் இசட் வந்து ரெஸ்கியூ டீம் வந்திருக்கோம், உங்களை வந்து ஐரோப் தான் அனுப்பிச்சி விட்டாங்களாம், அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேர் வந்து சியோஷ் ஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ இவன் கேட்ட அந்த அவைக்கன் ஸ்குவாடு அப்படிங்கிறது கேட்டோன்னா, அவைக்கனா அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். இவனும் அப்போ வந்து இவன் உல்ஃப் கேங்கை சேர்ந்தவனா, இது ரொம்ப மோசமான ஒரு செய்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம டீச்சரை வந்து, நீங்கள் யாராச்சும் லிங்செங்கோ அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து யாராச்சும் இருக்கிறத கண்டுபிடிச்சிங்களா, என்னோடய ஃபாதர் தான் அவர் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் சொல்கிற பேரும் இருக்குது, அவங்களாம் ரெஸ்கியூ பண்ணியாச்சு, அவங்களும் முக்கியமான ரெஸ்கியூ பண்ணுற வேண்டியவங்களில் அவங்களும் ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட நம்ம டீச்சரும் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே, இது இப்படி நடக்கக்கூடாது டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்டரும் கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அப்புறம் வந்தவங்க ஆர்மி டீம் எல்லாம் சேர்த்து சுற்று போட்டிருக்கோம். இதை பார்த்து நம்ம ஹீரோவும், இதுதானே இந்த பூச்சிங்களை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேக்கை வெளியே விட்டு அது ஃபயர் அட்டாக்லாம் யூஸ் பண்ணுது. இதை பார்த்தவனுங்களும் என்னடா இது அண்டர்ட்டை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்தா இவன் என்ன அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஃபயர் அட்டாக்கே யூஸ் பண்ணுறான். அப்போ பாஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்களா அவேக்கனானவங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எல்லோரும் இப்படி இருக்க மாட்டாங்க, இவன் தான் ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கான், அது மட்டும் இல்லாமல் இவன் இன்னும் அவேக்கன் லிஸ்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இவன் வந்து ஒன்று புதுசாக அவேக்கனாக இருக்கணும், இல்லாட்டி இவன் மறைஞ்சு வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. எப்படியா இருந்தாலும் இப்போ அவேக்கனாக இருந்தானா இவனோட பவர் வந்து அதிகபட்சம் ஒரு சி லெவலில் வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்போ நம்ம குயின்டியானும்
மாஸ்டர் ஏதோ வருது நீங்கள் வந்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒரு மாஸ்டர் வந்து பயங்கரமாக அதோட வெப்பனை வச்சு அடிச்சிருக்கும். நம்ம ஹீரோ எப்படியே டார்ச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இது ஒரு ஃபவுண்டேஷன் ரிலேமில் இருக்கும் போல் இந்த மாதிரி ஒரு அண்டேட்லாம் இங்கே என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோவும் சரி நமக்கு ஒரு ஜாக்பெட் அடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்டருமே ஒரு நிறைய ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டைப் தான் போல். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒருவேளை இந்த மாஸ்டரை அடித்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த மாஸ்டரை வச்சு நிறையா அண்டர்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அப்படின்ட்டு ஒரு பேராசை நம்ம ஹீரோவுக்கு வந்திருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சரி இதோட கதையை முடிச்சிருவோம், எல்லா பேரும் போங்கடா போய் அதை முடிச்சு கட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு கமெண்ட்டை கொடுத்தோன்னே நம்ம ஹீரோட அண்டர்லாம் வந்து அதை சுற்றி வளைச்சி அதை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதனால் அந்த மாஸ்டரும் பயங்கரமாக கடுப்பாயிருது. இதோட பவரை யூஸ் பண்ணி நம்ம எப்படியாச்சும் நம்ம ஹீரோக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சென்ஸ் ஆகிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, அதோட ஸ்ட்ரென்த்து வந்து கோல்டன் க்ரோ அளவுக்கு இருக்குது, அந்த ரிலீமுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதோட ரிலீம் வந்து ஃபவுண்டேஷன் ரிலீம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. அதே சமயத்தில் 2 மிஸ்ட்ரியான ஒரு பர்சன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவனை போட்டு தள்ளிடு, அவனோட பாடி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவனோட பாடி மட்டும் எனக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க உனக்கு நல்லா ரிவார்டு தரணும்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆகட்டும் பாஸ் அப்படின்னு அந்த ஃபாக் மாதிரி இருக்க அந்த கோஸ்ட் கிட்ட வந்து இவன் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்படி சீன் கட் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட தான் வருது. நம்ம ஹீரோவும் அண்டர்டாக இருக்கும்போதே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது உயிரோடு இருக்கும்போது இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருந்திருப்பான் அந்த பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு பரவாயில்ல இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், ஏன்னா நானும் ஒரு பெரிய ஆள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பிரிச்சுவல் உருவத்தை வந்து பெருசாக வர வைக்கிறான். அதனால் அந்த ஸ்வாட் அட்டாக்கை வந்து நம்ம ஹீரோட ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கை அவதாரை வச்சு அவன் தடுக்கிற மாதிரி காட்டுறானுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் அவதாரை பார்த்த எல்லா பேரும் பயங்கரமாக சாக்காடுறானுங்க. இது என்ன விதமான அட்டாக்டா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க. இவனை வந்து எவனாலுமே ஸ்டாப் பண்ண முடியாது, நல்ல வேலை நம்ம பக்கத்தில் இருக்கனால நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்மி போல இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த பொண்ணும் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு கிடக்குறா. சரி இந்த மாதம் உன்னோட சோல் அட்டாக்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஃபீனிக்ஸ் அட்டாக்ன்ட்டு ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அந்த ஃபீனிக்ஸும் இதை துரத்துக்கிட்டே வந்தோன்னா இது என்னடா அது ஏன்ஷியன்ட்டு பீஸ்டா ஃபீனிக்ஸா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவனுங்க எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இது எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம ஜூபாயினால் ஃபீனிக்ஸ்லாம் சமன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதோடய வயிற்றை தொலைச்சிக்கிட்டு போயிடுது. இப்போ நம்ம ஹீரோவும் சீல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 பேனர் வெப்பனை வந்து எடுத்துகிட்டு அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதோட சோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 1000 பேனருக்குள்ளே போக ஆரம்பிக்குது. என்னையெல்லாம் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து அதோட சோலை வந்து அப்டைன் பண்ணிடுறான். இதனால் நம்ம ஹீரோ வந்து QA ரிஃபைனிங் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து கரண்ட்டாக வந்து 4 ஜாம்பிஸ் இருக்கான், அப்புறம் வந்து பாஸ் ஜாம்பியில் 1 இருக்கான், அப்புறம் அட்வான்ஸ்டு லெவல் ஜாம்பிஸில் வந்து 2 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோ இது வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பொண்ணுங்களும் வந்து நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு நான் குத்துக்கல்ல மாட்டேன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபவுண்டேஷன் ஃபில்டிங் ஸ்டேஜில் மிட் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அடுத்த லெவலுக்கு போகிறது அடுத்த ரிலீம் அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பான். இப்போ அந்த அட்வான்ஸ்டு லெவல் அந்த ஜாம்பியும் நம்ம ஹீரோட சோல் லிமிட்டில் போய் அவ்வளோ ஆச்சரியம் பார்த்துட்ருக்கோம். என்னது என்னோட மாஸ்டர் இவ்வளோ பெரிய ஆளா, அவருக்கு நான் காலம்பூரா சட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இழிச்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ பாஸ்ட்டில் எந்த மாதிரி இருந்திருப்பான் அப்படிங்கிறத அது வந்து உணர்ந்துருக்கும். அதனால் நம்ம ஹீரோ நினைத்து உங்களுக்கு லாயலாக இருப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கோம் திரும்பவும். இப்போ இந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து உங்கள் வாயிலேருந்து ரத்தம் வருதே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அடுத்ததாக ஆர்மியில் இருக்கவங்கள பார்த்து மிஸ்டர் சாங்கியோ நீங்கள் வந்து அந்த டீச்சரோட அப்பா இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, நான் அவரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனுங்களும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அடுத்ததாக வந்து இந்த அட்வான்ஸ் ஜாம்பிக்கு வந்து அந்த போர்த்தலில் எல்லா ஜாம்பியோட சோல்ஸையும் இதுக்கு வந்து டிவோர் பண்ண கொடுத்துருப்பான். அதுவும் டிவோர் பண்ணிவிட்டு பயங்கரமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காட்டியிருக்கானுங்க. இப்போ அதுவும் எல்லா மண்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜாம்பியை பற்றி கமெண்ட் பண்ணோன்னா அந்த ஜாம்பிகளும் வந்து இந்த அட்வான்ஸ் லெவல் ஜாம்பிக்கு வந்து கமெண்ட் படியே அதுவும் நடந்திருக்கும். இதை பார்த்து அவனுங்களும் நம்ம ஹீரோ ஒரு கடவுள் மாதிரியே பார்த்துட்ருப்பானுங்க, இவன் தான் இந்த உலகத்தோட ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி இந்த டீச்சர் பொண்ணும் சாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே சீன் கட்டாகி வேற ஒரு இடத்துக்கு போகுது. லார்டு இந்த மாதிரி வந்து அந்த போன்ஃபைடு அட்வான்ஸ் ஜாம்பியை வந்து போட்டு தட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. இதுக்கு ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்க அதே ஜாம்பியை தான் அந்த போன்ஃபைடு ஜாம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் போன்ஃபைடு ஜாம்பின்னே சொல்லிக்கலாம் நம்மளும். இப்போ இன்னும் ஒரு மிஸ்ட்ரியான பர்சனும் ஒரு பேப்பரை கிளிக்கிற மாதிரி காட்டுவானுங்க. இந்த ஹெவன் அண்ட் எர்த்து அப்புறம் வந்து ஃபீனிக்ஸ் வார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க முடிவு பண்ணுற மாதிரி காட்டுறானுங்க. இருந்தாலும் இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதோட
நம்ம டீச்சரோட அப்பா இருக்க பிளேஸை தான் காட்டுறாங்க. இப்போ அதுக்குள்ளே இருக்க பெர்சன்ஸும், "இங்கே பாருங்க உங்க பொண்ணு வராங்க லீ" அப்படின்னு சொல்கிறோன்னே, நம்ம லீயும் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தோன்னே நம்ம பொண்ணுக்காரி, அப்புறம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கையை காட்டுறானுங்க. ஆர்மியில் இருக்கவங்களும் நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் ஒரு சுருக்கன் மாதிரி ஒரு படம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். அப்போ நம்ம ஹீரோவோட ஜாம்பியும் அதை தடுத்துரும். இப்போ அந்த ஹீரோவோட ஜாம்பி வந்து தடுத்த பார்த்தோன்னா, அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஜாம்பி வந்து, "ஏய் நீ வந்து கட்சி மாறிட்டியா? ஏன் இப்படி தடுக்கிற? நம்மளாம் ஒரே கூட்டணியாக தானே இருந்தோம். ஏன் இப்படி பண்ணுறேன்னு?" கேட்டோன்னா, "நான் என்னோட மாஸ்டருக்கு என்னோட லாயலை கொடுத்துருக்கேன். அதனால் நான் ஒருபோதும் துரோகம் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "அப்படியா? சரி உன் கதையை முடிச்சுட்டா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் அவனுங்க எல்லாத்தையும் முடிச்சிருங்கடா, நான் உன் மாஸ்டர் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், "ஏய் குயின்டியான், இதை நல்லா நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட டிவைன் வெப்பன், அதாவது அந்த ஃபீனிக்ஸ் வெப்பனை எடுத்து அதுங்க ஜாம்பீஸை நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த அட்டாக் வந்து பயங்கர இன்டேஷனாக போயிட்டுருக்கு. அதனால் எப்படின்னா, அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஜாம்பினால் மூவே பண்ண முடியல. "இப்போ தெரியுதாடா நான் ஏன் கட்சி மாறினேன்" அப்படிங்கிற மாதிரி நம்ம போன்ஃபைடும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, "அடே நம்மளாம் ஒன்றா தெரிஞ்சோமேடா, இப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, "அடா எல்லாம் தெரியும்டா, போயிட்டு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஜாம்பி அவனை அடித்து பறக்க விட்டுரும். இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி நீங்கள் கமாண்டர் லெவலில் இருக்க ஒரு ஜாம்பியை போட்டு தள்ளியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோவும் போன்ஃபைடை பார்க்குறான். போன்ஃபைடை பார்த்து, "இந்த மாதிரி நான் உனக்கு பிரேக் த்ரூ பண்ண ஹெல்ப் பண்ண போகிறேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொன்னோன்னா, "மாஸ்டர் நான் உங்களுக்கு காலம்புற லாயலாக இருப்பேன், அன்டில் என்னோடய உயிர் இருக்க வரைக்கும் நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்" அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த கமாண்டர் லெவல் ஜாம்பியோட சோலை வந்து அதுக்கு இன்சைட் பண்ணுறான். அதனால் இப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க, இப்போ இதுவும் கோல்டன் க்ரூவிலையுமா அட்டைன் பண்ணியிருக்கும். ஒரே இல்லை முடிச்சிட்டாங்களே இந்த அவைக்கினர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுலாம் மேலே ஒரு சத்தம் கேட்டிருக்கும். என்னடான்னு பார்த்தா பில்டிங் மேலே ஒரு போன் பேடும் வந்து அப்பியர் ஆகிருக்கும். இதை பார்த்த மற்றவங்களும் ஷாக் ஆகிருப்பானுங்க. "இது போன் பேடு தானே, ஒரே அட்டாக்கில் நிறையா பேர் போட்டு தள்ளிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்டியன் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவைக்கினர்ஸ் வந்து நிறைய பேர் சண்டை போட்டிருப்பானுங்களா, அவனை போட்டு தள்ளியிருக்கும். இப்போ நம்ம டீச்சரோட ஃபாதரும் பார்த்துட்டு, "யாரும் பேனிக் ஆக வேணாம், ஏன்னா அந்த பர்சன் நம்ம சைடு தான் இருக்கான்." சீன் கட் ஆகி, "மாஸ்டர் ஏன் இந்த மாதிரி ஒரு ஆளை போட்டு தள்ள சொன்னார்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த பேர்டை கொண்டாந்ததே இவனை தான் இருப்பான். இவனும் இன்றைக்கி இவனோட கதை முடிஞ்சிடும். ஏன்னா இந்த பேர்டு வந்து கோல்டன் க்ரோ லிவிம்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு 5 க்ளோன்ஸை க்ரியேட் பண்ணி அட்டாக் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இந்த பேர்டும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு வழியாக அவங்களோட கதை இன்னைக்கூட முடிஞ்சிடும் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு மாதிரி காட்டுவானுங்க. அதே சமயத்தில் இங்கேயும் அட்டாக் விழுந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், திரும்ப திரும்ப அவனே வந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இதுக்காக தான் நம்ம ஹீரோ லெவலப் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனுக்காக வந்திருப்பான். அப்புறம் இந்த ஸ்கெலிட்டன்ஸ் பேடும் பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அதோட விங்ஸெல்லாம் எடுத்து, அதை விங்ஸ் போனுன்னு சொல்லலாம், அந்த விங்ஸ் போனை வச்சு நம்ம ஸ்கெலிட்டன் வந்து அட்டாக் பண்ணோம். நம்ம ஸ்கெலிட்டன் ஜாம்பியும் அதுலேருந்து நல்லாவே டிஃபெண்ட் பண்ணிடும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஃபீனிக்ஸ் ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணால் அது டாச் பண்ணிடும். டாச் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட கையில் ஒரு கோடை போட்டு விட்ரும். அது என்னடான்னு பார்த்தா பாய்சனாக தான் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிடுவான். அதுவும் கெக்க பக்கன்னு இழிச்சிட்டு, "இன்னையோட நீ செத்துறா பம்பர் கட்ட மண்டையா" அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பாய்சனால் எவனும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இது நினச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, "எல்லோரும் போய் அவங்க எல்லாம் அட்டாக் பண்ணுங்கடா" அப்படின்னு சொன்னோன்னா, அதுங்களும் நம்ம ஹீரோவோட ஜாம்பிஸை நல்லா தாக்கு பிடிக்கும். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஒரு கால் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். அப்படியே கட்டாயி நம்ம போன்ஃபைடு ஜாம்பிக்கிட்ட தான் வருது சீனு. "ஏன்டா அவரோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சால் நீங்களாம் இப்படிலாம் பண்ண மாட்டீங்கடா. ஒரு காலத்தில் அவர் எப்படி இருந்தான்னு தெரியுமா? அவர்லாம் ஜட்டியை போட்டு வந்தாருன்னா மவனே ஒருத்தங்க கூட நீங்களாம் ரோட்டில் அடக்க முடியாதரா" அப்படிங்கிற மாதிரி இது திங்க் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும். இதையெல்லாம் அந்த மிஸ்ட்ரியான அந்த பர்சனும் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பான். மாஸ்டரையே இவனை போட்டு தள்ள சொன்னாங்க, இருந்தாலும் இவனை டச் பண்ணி தான் சாக்கடிக்க போகிறான் போல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படியே ஜிங்கா தப்பிச்சு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரோட அப்பாவும் கத்திட்டு இருப்பார். இப்போ நம்ம ஹீரோவும், "என்னோட அவதார பவரை வச்சு தான் இதை சமாளிக்க முடியும்" அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுத்து நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ண வந்த அந்த போன் பேர்டை அட்டாக் பண்ணியிருப்பான். இதை பார்த்து சாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்க மிஸ்டர் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியூண்டியான் மட்டும் சொல்லியிருப்பா. நம்ம கியூண்டியான் சொன்னதை கேட்ட எல்லாரும் அந்த பொண்ணை திரும்பி பார்த்துருப்பானுங்க. அவங்க சொன்ன மாதிரியே தான் இருக்காங்க, அழகாக இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ஏன் பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும், "என்னை காப்பாற்றுறதுக்கு தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பொண்ணும், "இல்லை இல்லை, நான் அடிக்கும்போது நான் இனிமே தான் அடித்தேன், உன்னைய தாக்க வந்ததெல்லாம் நான் பார்க்கல" அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும், "சரி இதுக்கு டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது, இதை எப்படியே போட்டு தரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தர ஆரம்பிச்சிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த சவுண்ட் வேவ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த போர்டையும் போட்டு தரனால எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பானுங்க. இதை பார்த்த மேலே இருந்த உட்காந்துருந்தவனும், "இது இப்படியே போயிருந்தா நம்ம பிளான்லாம் வீணாக போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு வேர் ஹவுஸில் இருக்கவங்கள முதல்ல போட்டு தள்ளுங்க, அவங்க போட்டு தள்ளிட்டு நம்ம
தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல, இல்லாட்டி நீங்கள் செத்தாலும் கூட பரவாயில்ல, போட்டு தள்ளிட்டு சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி மேனிகுலேட் பண்ணியிருப்பான். இவனோட கமெண்ட் படியே அந்த போன் பேடும் அந்த வேர் ஹவுஸில் இருக்கவங்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்த அந்த டீச்சரும் எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றுங்க, ஏன்னா என்னோடய ஃபாதர்கிட்ட தான் அந்த ஸ்டோன் இருக்குது, இல்லாட்டி அந்த ஸ்டோனும் உங்கள்கிட்ட கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் தான் போன் பேட்லேயே ஒரு பேடு வந்து அதோட பாய்சன் அட்டாக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பாய்சன் அட்டாக் என்ன பண்ணோன்னா அதை ஒரு ஃபாக் மாதிரி கன்வெர்ட் பண்ணி உள்ளே இருக்க எல்லா பேர்த்தையும் சுவாசிக்க வச்சு போட்டு தள்ளுறது தான் அவங்களோட பிளானாக இருக்கும். இதில் எல்லா பேரும் அஃபெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம டீச்சரும் ஃபாதர் எப்படியாச்சும் கொஞ்சமே தாக்கு பிடிங்க, நான் உங்களை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. அவரும் அவரோட பொண்ணை பார்த்து நீங்கள் வராத, இங்கே ரொம்ப டேஞ்சராக இருக்குது, நீயாச்சும் உயிரோடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம டீச்சரும் அவரோட எமோஷனல்னாலே அவரோட பவர் வந்து அவாக்கின் ஆயிடுவான். இதை பார்த்தா நம்ம மிஸ்டர் ஷூவும் இல்லை இவ எப்படியே இருந்தால் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இது வந்து தப்பான டைம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இது என்ன விதமான பவர்னு தெரில, என்னோடய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு எதாக இருந்தாலும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல் பேரியரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த பொண்ணோட முதுகில் கை வச்சு நம்ம ஹீரோவோட கீயை வந்து அவளுக்குள்ளே போக வைக்கிறான். இதனால் அவளும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிற மாதிரி காட்டுறானுங்க. நம்ம ஹீரோ பண்ணுறதெல்லாம் அவளுக்கு வந்து ஃபேமிலியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம குயின்டியானுக்கு. இவளும் இது வந்து எனக்கே பழக்கப்பட்டது மாதிரியே இருக்குது மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இவளும் அவளை அறியாமே வார்த்தையை விடுவாள். அப்படியே சீன் கேட்டால் இப்போ நம்ம ஹீரோக்கிட்ட தான் வருது. நம்ம ஹீரோவும் நம்ம டீச்சரை வந்து சரி பண்ணியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ இந்த டீச்சரை பார்த்து சரி இப்போ நீ தான் அவாய்க்கன் ஆகிட்டல்ல, அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த பேர்டை வந்து அட்டாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கு நீயே ஒரு நல்ல தண்டனை கொடுன்னு சொன்னோன்னே இந்த பொண்ணும் சரி நான் அதை பார்த்துக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பேர்டும் இவளோட பவரை பார்த்து பயந்து ஓடி இருக்கும். சென்ஸ் பண்ணிடுச்சு என்னன்னு தெரியல. இப்போ நம்ம டீச்சரும் விங்ஸை பார்த்து நீ பறக்கிறத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த விங்ஸும் சடனாக பறக்கிறத ஸ்டாப் பண்ணி பொத்துன்னு அந்த பேர்டும் விழுந்திருக்கும். இதுதான் இவளோட பவராக இருக்கும். இவன் எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் அது வந்து ரியாலிட்டிக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து வெடிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் அது வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சிம்பிளாக சொல்ல வந்தா. இப்போ இந்த பவரை பார்த்து மற்றவங்களும் என்ன ஒரு ஓவர்வெல்மிங்கான பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ தான் இந்த பொண்ணுக்கு இவளோட எபிலிட்டியை பற்றி சொல்லியிருப்பான். இந்த மாதிரி நீ ஒரு வேர்டை சொன்னால் அது ட்ரூவாக வந்து ரியாலிட்டி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு சொல்லணுன்னா அந்த பொண்ணு சரியாக பண்ணிடுவோம். அந்த போனான பேர்டை வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட சோல் பேனரை வச்சு பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். இதை பார்த்த அந்த மிஸ்ட்ரியான பர்சனும் திரும்பவும் ஃபெயில் ஆயாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோவோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஃபவுண்டேஷன் எக்ஸ்பிளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ரிலீமுக்கு வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோட கண்ட்ரோல் ஜாம்பி வந்து 30ஆம் மாதிரி இருக்கும் 20ல். அப்படியே நமக்கு வந்து ஹீரோ கண்ட்ரோல் பண்ண அந்த போன் பேடை தான் காட்டுறானுங்க. அதுவும் நம்ம ஹீரோட 1000 சோல் பேனருக்குள்ளேருந்து 2 பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. அதுவும் என்ன சொல்லுதுன்னா நீ நம்மளோட ஹீரோவுக்கு வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம போன் ஃபைனாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் கட் பண்ணி வெளியே வந்தால் நம்ம டீச்சரும் அவளோட பவரை யூஸ் பண்ணி அவளோட அப்பாவை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுவான். ஆனால் அவள் பாய்சன் வெளியே வரணும் அப்படிங்கிற கத்தியிருப்பாள். ஆனால் வெளியே வந்திருக்காது, அவளுக்கே பேக் ஃபயர் இருக்கும். இது இப்போ நம்ம பார்த்து நம்ம ஹீரோவும் என்னம்மா நீ இந்த மாதிரிலாம் பவரை யூஸ் பண்ண முடியாதும்மா. நம்ம ஹீரோவும் இப்போ போன் பேடாக கூப்பிட்றான். அந்த போன் பேடும் இது என்னால் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீச்சரோட அப்பாவுக்குள்ளே போயிருக்க அந்த பாய்சனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுவும் அதோட பவர்லாம் ஃபுல்லாக எடுத்தோன்னா அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் இருமுனதை கேட்ட அந்த பொண்ணும் அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், நீ நல்லா இருக்க வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறதான் எனக்கு பிடிச்சிருக்கு மாஸ்டர் அப்படின்னு இருப்பா. இருந்தாலும் மாஸ்டர்னு ஃபெமிலியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இப்போ ஹீரோக்கிட்ட வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை கொடுத்துருப்பாங்க. இது ஹை லெவலில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்டியான்ட்ட சொல்லவும் நம்ம குயின்டியானும் அவரை சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. சென்ஸ் பண்ணிட்டு மாஸ்டர் இது வந்து இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 20-30 கிலோமீட்டர் தான் இருக்கும், போனால் கண்டுபிடிச்சிடலாம், சரி வாங்க உங்களை நான் லீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ இந்த பொண்ணை பார்த்துட்டு சரி நீ இங்கேயே இரு, நானும் குயின்டியான் போன்னு சொல்லும்போது இப்போ புதுசாக வந்த அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவோட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இவளுக்கு வந்து நம்ம பேர் வந்து மஞ்சமுடி அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த மஞ்சமுடி நம்ம ஹீரோ கூட தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சி நம்ம ஹீரோவுக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட வெப்பனை வாங்கி நான் என்ஹான்ஸ் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவோட என்ஹான்ஸ் பண்ணணும் அவருக்கு வந்து பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கும். என்னடா இது இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸான ஒரு பவரை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவளோட வாயிலேருந்து ரத்தமே வந்திருக்கும். இது என்ன விதமான வெப்பன், என்னால் இதை ஹேண்டிலே பண்ண முடியலையே, சரி உன்னோட ஸ்வாடை கொடு, அதுக்காச்சும் நான் என்ஹான்ஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படி
அப்படிங்கிற மாதிரி என்ஹான்ஸ் பண்ண கொடுத்துருப்பான். ஆனால் அதுவும் பயங்கரமாக இருந்திருக்கும். என்னடா இது ஃபீனிக்ஸ்லாம் உள்ளேருந்து வருது, ஐயோ இது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயிலேருந்து ரத்தமே கக்கியிருப்பான். இவன் வச்சிருக்க வெப்பன் கூட சாதாரணமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இது சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சிட்டு இருப்பான். இப்போ தான் இவளுக்கிட்ட ஏன் வெப்பனை கொடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இந்த மாதிரி வெப்பன்ஸ் வந்து அதோட மாஸ்டர் சொல்கிறது மட்டும் தான் கேட்கும், மற்ற யார் தொட்டாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து இவரோட பவர்ஸை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருப்பான். அதாவது நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டான், நம்ம போன்ஃபைடு பயப்புள்ள தான் நம்ம ஹீரோகிட்டேருந்து சொல்லி அந்த பொண்ணுகிட்டேருந்து பவரை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருப்பான். இதனால் நம்ம ஹீரோ ஃபவுண்டேஷன் எக்ஸ்பிளிமெண்ட் அட்வான்ஸ் ரியல்மிக்கு வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோ இது கொஞ்சம் போதும் தான், இருந்தாலும் இன்னும் பத்தாது, நான் இன்னும் சர்வே ஆகணும்னா இன்னும் பீக்கான ஒரு லெவலுக்கு போகணும், சரிவா நம்ம அங்கே போகலாம் அப்படின்ட்டு நம்ம குயின்டியானை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருவோம். அதே சமயத்தில் இங்கே ஒரு அப்பா பொண்ணு நம்ம கதை இதோட முடிய போதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்லாஷ் வந்து நிறைய ஜாம்பிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி அவங்கள 2 பேரும் காப்பாற்றுற மாதிரி தெரியும். ஏய் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவப்பு முடியும் நாங்கள் இது வரைக்கும் நம்மளை மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இப்போ உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் கை வைப்பான். இப்போ அவளும் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு ஜூனியர் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவளோட பேர் வந்து லிட்டில் சுனோ அப்படின்னு கூப்பிட்றான் அந்த பையனும். ஆமாம் சீனியர் பிரதர், என்னோடய மெமரி மட்டும் வரல, என்னோடய பவரும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவளும் அவரோட பவரை யூஸ் பண்ணிக்கிட்டுறா. இப்போ அவரோட ஃபாதர்கிட்டையும் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறார், ஃபாதர் நான் இப்போ சீனியர் பிரதரோட கிளம்புறேன், நீங்கள் இங்கே இருந்து சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு ஸ்வீல்டு மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போட்டுட்டு இவன் கிளம்புறான். இப்போ வந்து அந்த உள்ளே நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கான், அவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும், திரும்பவும் இதை பண்ணுறோம் தான், இருந்தாலும் திரும்ப இவனை போட்டு தர மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருப்பானுங்க. அப்படியே சீன் கட்டாகி நம்ம ஃபன்னி கைக்கிட்ட தான் வரான். இவன் நம்ம ஃபன்னி கைனே வச்சுக்கலாம். இப்போ இவனும் நம்ம ஹீரோவை போட்டு தரணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து தொடர்ந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பிரச்சனை கொடுத்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவனோட மாஸ்டர் தான் நம்ம ரெட் கேர் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொல்லியிருப்பான். அவனோட டிசைபிள் தான் இவனாக இருந்திருப்பான். இப்போ இவனும் நம்ம ஹீரோவை போடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பான். நிறைய குதிரை மாதிரி மாஸ்டர்ஸ் அப்புறம் நிறைய அண்டர்டையும் கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுவானுங்க. இது எப்படின்னு தெரியல, இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு ஏய் போன்ஃபைட் அவனுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனா இவன் தான் என்னோடய ஓல்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். அடே முட்டா பயலே, ஓல்டு மாஸ்டர்னு சொல்லக்கூடாது, நமக்கு மாஸ்டர் எப்போவுமே ஒரே ஒருத்தன் தான்டா, லாயலாக இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன் பேடோடு சேர்ந்து இதுவும் அட்டாக் பண்ண போவோம். இவனும் அவனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற பவரை வச்சு அவனுக்கு நிறைய இல்யூஷன்ஸை க்ரியேட் பண்ணுவான். இதனால் அதுவும் பாதிக்கப்படுற மாதிரி காட்டுறானுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மைண்ட் கண்ட்ரோல் பவரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அது வந்து இந்த மஞ்ச முடியை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி காட்டுறானுங்க. இந்த பவர் என்னென்னா, இப்போ அவங்களோட பாஸ்ட்டில் வந்து ரொம்ப மோசமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு அதை ஒரு நைட்மேர் மாதிரி இவங்கள்கிட்ட திரும்ப காட்டி அதுக்குள்ளே வந்து அந்த எமோஷன்ஸுக்குள்ளே ஃபாலோ ஆகிற மாதிரி தான் இந்த மெமரி இருந்திருக்கும். இதனால் இந்த மஞ்ச முடியும் அம்மா என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இவனுக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற பவர் வேறு இருக்கா, அதாவது இல்யூஷன்ஸை க்ரியேட் பண்ணி அவனுங்களை அப்படியே சில மாதிரி நிற்க வச்சுருவானுங்களா, அந்த பவர் தான் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் இதெல்லாம் எங்கெல்லாம் ஒன்றுமே ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுற்றி ஒரு பேரியர் மாதிரி போட்டு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவனும் அவ்வளோதானா, இது என்ன இந்த பவர் இன்டெக்ஷனாக இருக்கே, அவ்வளோதான் என்னோடய கதை முடிஞ்சா அப்படி சொல்லணும் பார்த்தியா, ஏய் நீ ஆல்ரெடி என்னோடய இல்யூஷனுக்குள்ளே வந்துட்டடா பையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ இவனும் இல்யூஷனை க்ரியேட் பண்ணி அவனை சுற்றி வந்துக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த மஞ்ச முடிக்காரனும் நம்ம குயின்டியானும் சேர்ந்து கண்ட்ரோல் ஆகியிருப்பானுங்க. இப்போ நம்ம ஹீரோவோட மைண்ட் லிமிட்டில் வந்து அவனோட பாஸ்ட்டுக்கே வந்துடுறான். இப்போ 5 டிசைபிள்ஸும் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஏய் நீ தான் மிஸ்டர் சூப்பாயா, இப்போ புரியுதரா அவனை ஏன் போட்டுத்தலாம் நினைக்கிறான் என்னோடய மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் லிங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போவும் நம்ம மாஸ்டரை பார்த்து இவனும் ஷாக்காகிருப்பான். அப்படின்னா இவன் மட்டும் இல்லையா, என்னோடய மாஸ்டருமே உன்னோட டிசைபிள் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அடே பார்த்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மைண்ட் லிங்க்கில் இருந்த மெமரிலே நம்ம ஹீரோ அவனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுருவானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஃபீனிக்ஸ் வார்ட் அட் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணதில் அவனோட பாடியை 2ஆக கிழிச்சிட்டு போகிற மாதிரி காட்டுறானுங்க. இவனும் அந்த குதிரையிலேருந்து கீழே விழுகிற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவ்வளோதான், ஃபைனலாக உனக்கு கதையை முடிச்சாச்சு, சரி என்னோடய டிசைப்பிளை பற்றி உனக்கு என்ன தெரியும், என்னை பற்றி நீ சொல்லணும், நீ சொல்லலை உன்னை போட்டு தள்ளிடுவேன், அப்படியா
அவன் வந்து என்னை ஒரு சன் மாதிரி ட்ரீட் பண்ணான், அதனால் நான் அவனுக்கு வந்து முதுகுலாம் ஒன்று குத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி நம்ம ஹீரோவை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவன் தள்ளி போயிடுவான். இப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனோன்னே அவன் வந்து குணாயெல்லாம் தூக்கி நம்ம ஹீரோ மேலே விழுச ஆரம்பிப்பான். இதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட அட்வான்ஸ்ட் லெவல் ஜாம்பியெல்லாம் ரிலீஸ் பண்ணி அவங்கள டாச் பண்ண வைக்கிறான். அதை வச்சு டாச் பண்ணிக்கிறான் நம்ம ஹீரோவும். இப்போ நம்ம போன்ஃபைடும் அந்த சமயத்தில் நம்ம போன்ஃபேடும் நல்லாவே சண்டை போட்டு டாச் பண்ணுறானுங்க. அப்போ தான் இவனுக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஹீரோவோட ஜாம்பி வந்து க்ரோ ரிலீமில் இருக்கும், அதாவது கோல்டன் க்ரோ ரிலீம்லாம் அட்டைன் பண்ணியிருக்கும்ல, அதைத்தான் நம்ம பார்த்து அவனும் ஷாக் ஆயிடுவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது இருந்திருக்காது. ஓ, இதெல்லாம் வேறு இருக்கா, இருந்தாலும் என்கிட்ட இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாதரா, என்னோடய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நீலாம் உங்களால் ஒரு அடி கூட நகர முடியாதரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இப்போ மைண்ட் ரிலீமில் இருந்து இவனும் ஆகி வெளியே வந்து இவனை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறானுங்க. யாருன்னு பார்த்தா இந்த மஞ்சமுடி தான் அவளோட கண்ட்ரோலில் வந்து திரும்ப எடுத்துக்கிட்டா. இவளும் அவனோட ஃபேனை வந்து பிடிச்சிக்கிட்டா. அவனோட டிவைன் வெப்பனான இந்த ஃபேனை வச்சு இவளும் அதை கண்ட்ரோல் பண்ணான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இதனால் ஒரு வியர்டான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறா. அதோட பவர் வந்து இவளுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ இவனும் என்னோட டிவைன் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க, இவன் மொத்தமாக அதோட பவர் உறிஞ்சிட்ட மாதிரி காட்டுறானுங்க. இவளோட பவர் என்னென்னா அதோட பவரை உறிஞ்சிக்கிற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறானுங்க. என்ஹான்ஸும் பண்ண முடியும் போல், அதோட ஸ்ட்ரென்த்தையும் உறிஞ்ச முடியும் போல். இப்போ இவளும் இதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது, உங்களோட வெப்பன் செம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இது மேபி நம்ம ஹீரோ கொடுத்தானா என்னன்னு தெரியலை. இதெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க அவனும் தப்பிச்சு ஓடியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அவனை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கைப்பற்றிடுவோம். கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் அவனை போட்டு தள்ளிடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ணோன்னா அதுவும் போட்டு தள்ளிடும். இப்போ அவனோட சோலை வந்து இந்த சோலை வந்து யார் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால 2 பேர் அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. நம்ம ஹீரோவும் 2 பேரும் பாதி பாதியாக பிரிச்சுக்குங்கடா அப்படின்னு சொல்லும்போது, உங்களை மாதிரி ஒரு மாஸ்டரை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதோட சோலை உறிஞ்ச ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த கோல்டன் க்ரோ அந்த பேர்டும் இப்போ கோல்டன் க்ரோ ரிலீமுக்கு அட்டென்ட் பண்ணிடும். இப்போ போன்ஃபைட் ஜாம்பியும் அதுவும் கொஞ்சம் ரிலீம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் எனக்கு இது பத்தலாம் மாஸ்டர், நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் அதிகமாக தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அடுத்ததாக வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிச்சுவல் பவரை சென்ஸ் பண்ணி நம்ம குயின்டியான் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். அடுத்து அதே சமயத்தில் வந்து இப்போ இந்த ரெட் கேரும் இந்த சீனியர் பிரதர் அப்படின்னு சொல்கிற அவனும் 2 பேரும் அந்த கோகுக்குள்ளே போயிருப்பானுங்க. இப்போ வந்து இவன் டெத் ஆனது வந்து அவனுக்கும் ஃபீல் ஆகியிருக்கும். அந்த ஃபன்னி கை வந்து செத்து போயிட்டானா, நம்மளோட பவரை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், சரிவா, இதுதான் ஸ்பிரிச்சுவல் வாட்டர் வந்து இங்கே இருக்குது, இதுக்குள்ளே நம்ம கொஞ்ச நேரம் இருந்தோம்னா அதோட ஸ்பிரிச்சுவல் பவர் உறிஞ்சி நம்ம பெரிய ஒரு வாருக்கு ரெடியாக இருக்கணும், அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. இதுதான் கிறிஸ்டல் ஸ்டோனை விட விலை மதிப்பானது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் ஹீன்ட்டு ஒருத்தன் இழிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படி சீன் கட்டாகி திரும்ப இவங்கிட்ட தான் வருது. அந்த முட்டாப்பயலுக்கு முன்னாடி தான் நிற்கிறானுங்க, எதாக இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இப்படி சீன் கட்டாகி நம்ம ஹீரோக்கிட்ட தான் போகிறது. நம்ம ஹீரோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கோவைக்கு முன்னாடி வந்திருப்பான். கோவைக்கு முன்னாடி வந்தோன்னே இதுக்குள்ளே தான் அந்த பவர் வந்து ஃபீல் ஆகுது, இன்னும் இண்டெக்ஷனாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம குயின்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவும் இது நல்லா தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ சுற்றி முற்றி பார்த்துட்டு இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த மஞ்ச முடியும் இவன் வந்து ஸ்பிரிச்சுவல் வாட்டருங்கிறான், ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனுங்கிறான். இவன் வந்து ஏதோ நல்ல பொருளை கண்டுபிடிச்சிருக்கான் போல், இவன் கூட இருந்து நம்மளும் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதே சமயத்தில் நம்ம கோல்டன் க்ரோவும் இதுவும் மாஸ்டர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஒருவேளை நம்ம வந்தாச்சா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இல்லை இங்கே யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது முன்னாடி 2 பேர் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி. இவனுங்களும் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் இவனை பார்த்துட்டு யாரா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ இவனுங்களை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்களும் ஒரு ஒரு வார்த்தை கூட பேசாமல் நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோ கூட இருக்கவங்களாம் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. ஏன் அட்டாக் பண்ண பார்த்த அந்த மஞ்ச முடியும் இவங்கள போய் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்போசிட்டில் போய் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் கிக் பண்ணுவாங்க, இன்னொருத்த வந்து உதைக்க அப்படிங்கிறனால இவனாலே தாக்கு பிடிக்க முடியாது. இவ்வளோ ஒரு கட்டத்தில் அவளோட ஸ்டாப் எடுத்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இது வந்து ஒரு டிவைன் வெப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெப்பனை வச்சுட்டு இவனும் அடித்தா இவளோட வெப்பனை தூக்கி போட்டுறானுங்க. இவனும் ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவளை பறக்க விட்றானுங்க. இவளும் அப்படியே பறந்த கீழே வந்து நம்ம ஹீரோ விழுந்தோன்னே நம்ம ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோ அதோட ஜாம்பியை வச்சு 2 பேரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து நம்ம ஹீரோவும் இவங்க வந்து நிறையா டேமேஜ் ஆகிருக்கு, அவளோட மெரிடியன்ஸ்லாம், இதை நான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட சோல் பவரை வச்சு இவளை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவனோட
ரிலீமை அச்சீவ் பண்ணும்போது ஒரு சீரியல்லேருந்து நம்ம ஹீரோ ஒரு வெப்பனை சாய்ஸ் பண்ணணும். ஒரு வெப்பனையும் எடுத்திருப்பான். அதை என்னன்னு நமக்கு சொல்லலை. இந்த சீனில் தான் நம்ம ஹீரோ அந்த வெப்பனை யூஸ் பண்ணுறதை காட்டுவானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவளுக்கு வந்து அவனோட ஆறாவை கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை பார்த்து நம்ம குயின்டியானும் இது ஏன் எனக்கு ஃபெமிலியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்போம். அதே சமயத்தில் இவனுங்களும் நம்ம போன்பேடையும் நம்ம போன் ஜாம்பியையும் அடித்து பறக்க விட்ருப்பாங்க. இவனுங்க 2 பேரும் இதுக்கு மேலே என்னால் முடியாது மாஸ்டர், நீங்கள் தான் அதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி படுத்துருவானுங்க. இருந்தாலும் அவனை விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அடி மிதின்னு மிதிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. இதுக்கு இல்லையா ஒரு இண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க அடிக்கிறதெல்லாம் வந்து தடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே ஸ்பிரிச்சுவல் வாட்டரில் வந்து 2 பேர் வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இவங்க வந்து யார் நமக்கு தெரியும், ரெட் முடியும் அப்புறம் அந்த சீனியர் பிரதர் அப்படிங்கிற இன்னும் தான். இவங்க 2 பேரும் நமக்கு இன்னும் ஃபெமிலியரான ஆரெல்லாம் ஃபீல் ஆகுது. அப்போ அவங்க தான் வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களாம் இல்லை, அவங்களே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இதை நான் தான் டீல் பண்ணணும் போலையே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்துட்ருக்க. அவங்களும் என்னடா பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்வாடை எடுத்து அவனோட காலை வெட்டிடுவான். இதை பார்த்துட்டு நம்ம கோல்டன் க்ரோவும் போன்ஃபைடு ஜாம்பியும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு கத்தியை மட்டும் எடுத்திருப்பான். அதுலேயே அவங்க 2 பேரும் கதையும் முடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து புதுசாக ஒரு கயிறை எடுக்கிறான். கயிறை எடுத்துகிட்டு அவன் ஓடி போகும்போது அவனை சரியாக பிடிச்சிடுறான். இப்போ நம்ம ஹீரோ எடுத்த அந்த சீரியலும் எடுத்தது இந்த கயிறாக தான் இருந்திருக்கும். இதுவும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு இது தான். நமக்கு இப்போ தான் காரணம் நம்ம ஹீரோ போட்டு அழுத்தத்தில் அவன் வழி தாங்க முடியாமல் கத்துறான். நம்ம குயின்டியானும் இப்படி தான் இருப்பானுங்களோ, இம்மோர்டல் ட்ரீமில் இருக்கவங்கலாம் மாடு பிடிக்கிறதுக்காக இந்த கயிறை தான் யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவனை முடிச்சிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதோட அவனோட கதையும் முடிஞ்சிடும். இப்போ அவனோட சோலையும் எடுத்து இவங்க பங்கு போட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ இப்படி பண்ணதெல்லாம் பார்த்து அவனும் பயங்கர சக்காய், ஐயா உங்களோட சண்டை போட்டதில் ரொம்ப சந்தோஷம், நாங்கள் ஃபைட் பண்ணுறதுக்காக தான் வந்தோம், இப்படி உங்களை போட்டுறதுக்கெலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு குச்சி தெரியும். இதுதான் என்னோடய டிஃபைன் இப்போனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுக்க ஆரம்பித்தோன்னே அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகும். இது வந்து இல்யூஷன் ட்ராப்புன்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்புக்குள்ளே அவனும் மாட்டினோன்னே இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்களா, சரி இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மேலே வந்திருப்பாங்க. ஒரு வழியாக நாங்கள் உன்னை பார்த்துட்டோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பானுங்க. இப்போ இவனும் நம்ம ஹீரோவோட சேர்ந்துருப்பான்ல, இப்போ அவனும் நம்ம ஹீரோ சொன்னபடியே அவனை அட்டாக் பண்ண போவான். அந்த இன்னுங்கிறவனும் அவனை நல்லா டாச் பண்ணியிருப்பான். இந்த பொண்ணும் அவளோட காயினை வச்சு பயங்கரமாக அந்த அடிக்க வந்தவொன்னே அடிச்சிடுறான். இந்த மொட்டை மண்டையும் நம்ம ஹீரோ கூட தான் இருந்திருப்பான்ல, அவனுக்கு அடிபட்டு கீழே விழுந்துருவான். இப்போ மஞ்சள் முடி இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன கைண்ட் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருப்பாங்க. இப்போ இவ்வளோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு மாஸ்டர் எப்படி இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் குயின்டியான் நீயும் மாஸ்டரோட தான் இருக்க, நீ தானே மாஸ்டரோட நெஞ்சிலே கத்தி விட்டு இறக்குன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் என்ன சொல்கிறீங்க, நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தலைவலியில் இருக்க. நம்ம கோல்டன் க்ரோவும் நம்ம போன்ஃபைடும் இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. இப்போ அவனுங்களும் மாஸ்டர் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படிங்கும்போது இவன் தான் என்னை பொறுத்தல பிளான் உனக்கு பண்ணி கொடுத்தானா அப்படின்னு சொல்லுவான். மாஸ்டர் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தால் எங்களுக்கு தான் ஆபத்து, இந்த உலகத்துக்கும் ஆபத்து, அதனால தான் உங்களுக்கு பொறுத்தல போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் சாப்டர் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஹீரோ என்னென்ன பண்ண போகிறாங்கிறத அடுத்த சாப்டரில் பார்க்குறோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.